ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவள் ஜியா ஃபேமிலியோட மூத்த பொண்ணு. அவளோட நேம் யூயூ. அவங்க அப்பா அவளை இப்போ ஃபூ ஃபேமிலியோட மேன்ஷன் கூட்டு வந்திருக்காங்க. யூயூ நல்லா கேட்டுக்கோ, ரிச் ஃபேமிலிக்கு மேரேஜ் ஆகிட்டு போன பிறகு அவங்களுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இதே மாதிரி உனக்கு நிறைய லாலிபாப்ஸ் கிடைக்கும், சரியா அப்படின்னு சொன்னால், புரிஞ்சுது, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. அவளை ஒரு ஃபூல் மாதிரி காமிக்கிறாங்க. அவள் தலை டச் பண்ண போனால் அம்மா சொல்லியிருக்காங்க, தலையை அடிக்கடி பேட் பண்ணால் நான் வளர மாட்டேனா அப்படின்னு சொன்னால், அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், வா உள்ளே போகலாம் அப்படின்னு அப்பா முன்னாடி போகிறாங்க. என் அம்மா இறந்து எத்தனை வருஷம் ஆகுது, என் அம்மாவை பற்றி பேசுகிறேன், ஆனால் இவன் ஃபேஸில் கொஞ்சம் கூட கில்ட்டினஸே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. அவள் ஜஸ்ட்டு ஃபூல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஃபூ ஃபேமிலியோட எல்டர் ஹீரோயினை பார்த்ததும், இதுக்காக தான் நீ இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருந்தியா, ஒரு ஃபூலை கூப்பிட்டு வந்திருக்க, என்ன நீ எங்களை அவமானப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு தாத்தா கோவப்படுறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னதான் அவள் இன்னசென்ட் பொண்ணாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியோட பிளட் லைனை அவளால் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேச சொல்கிறாங்க. தாத்தா, எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஒபீடியண்ட்டான பொண்ணாக இருப்பேன், இங்கே பாருங்கள் என்னோட லாலிபப் கூட உங்களுக்கு தரேன், ஆனால் என்ன மட்டும் போக சொல்லாதீங்க சரியா அப்படின்னு அவள் கேட்டுட்டு இருக்கா. யங் மாஸ்டரோட கண்டிஷனுக்கு சிம்பிள் மைண்டாக இருக்கிற பொண்ணு தான் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் உங்களாலேயும் யங் மாஸ்டராலையும் அவளை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னால், தாத்தாக்கும் இப்போ அதான் தோணுது. என்னதான் இவன் ஃபூலாக இருந்தாலும் வெல் பிஹேவ்டாக தான் தெரிகிறா, அவளால் ஃபூ ஃபேமிலியோட பிளட் லைனை கேரி பண்ண முடிஞ்சா அது போதுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. சரி, யூயூ இங்கே இருக்கட்டும், நீ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் அந்த 10 மில்லியன் டவுரி அப்படின்னு அப்பா கேட்டுட்டு இருக்காங்க. அது உனக்கு நாளைக்கு டெலிவரி ஆயிரும், இப்போ நீ கிளம்பு அப்படின்னா அவனை அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. இந்த ஃபூலுக்கு வந்து வாழ்வை பற்றியா, லக்கு தான், யங் மாஸ்டர் இவ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா, இதில் என்ன லக் இருக்குது, இவ ஃபுல்னா யங் மாஸ்டர் கிரிப்பிள், ஸோ 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு சர்வன்ஸ் எல்லாம் காசி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ அவளோட ஆள்கிட்ட பேசுகிறா. மிஸ், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஃபூ ஃபேமிலி உங்கள் அம்மாவோட டெத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அவளோட பர்சன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்தவங்க ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் தான் ஃபூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர். அவன் கிரிப்பிளாகவும் ரொம்பவே சிக்கான பர்சனாகவும் தெரிகிறான். பாஸ், என்னால் இன்னும் மிராக்கிள் டாக்டர் கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒரு மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மிராக்கிள் டாக்டர் நம்ம சிட்டிக்கு வந்திருக்கிறது உண்மைதான், ஸோ சீக்கிரம் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். செய்கிறத விட சொல்கிறது ஈஸி தான். அந்த மிராக்கிள் டாக்டரை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் வியர்டான டெம்பர் உள்ள பர்சன், அப்படியே அவங்கள கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் அது வரைக்கும் டைம் இருக்குமான்னு தெரில. எனக்கு சாகிறத பற்றிலாம் கவலை இல்லை, என் பேரண்ட்ஸ்க்கான ரிவெஞ்ச் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதான் எனக்கான ஒரே வருத்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அந்த டைம் அவன் காஃப் பண்ணும்போது பிளட்டும் வருது, ஸோ அவனோட கண்டிஷன் மோசமாக தான் இருக்குது. அந்த டைம் ஹீரோயின் பேசிட்டே வந்துட்டு இருப்பா. அப்போது கவனிக்காமல் வந்து ஹீரோ மேலே வந்து விழுந்துடுறா. இவன் யாரு, காஸ்டியூமெல்லாம் பார்க்கும்போது ரிச் கை மதர் இருக்கானே அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் நடக்கும்போது பார்த்து நடக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி எங்கள் மாஸ்டர் மேலே வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் திட்டுறான். சாரி பிரதர், நான் இது வேணும்னு பண்ணல, கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு அவனோட கையை பிடிக்கும்போது தான் ஹீரோவோட பல்ஸை பார்த்துட்டு அவனை பாய்சன் பண்ணியிருக்காங்கங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. இவனோட கண்டிஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஓடுறதே கஷ்டமாச்சே அப்படின்னு ஹீரோயின் அவளோட பவுச் எடுத்து அவன் கையில் கொடுக்குறா. இது என்னோட ஃபேவரட் பவுச்சு, நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ எவ்வளோ லக்கின்னு தெரியுமா, இந்த பாய்சன் ரிமூவிங் மெடிசன் பேக்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, பட் நான் உனக்கு அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே அசிஸ்டன்ட், மாஸ்டர் உங்களுக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி அன்னோன் நார்த்தின் திங்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு அது வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒன்றும் பேட் ஐட்டம் கிடையாது, இந்த சென்ட் பவுச்சை நானே என் கையால் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவன் ஒரு பெரிய முட்டாளாக இருப்பான் போல, அவன் மாஸ்டரை இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ வைக்கலான்னு பார்த்தா அதை அவனே கெடுத்துருவான் போல அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. பிரதர், உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, இல்லை எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். பரவாயில்ல, இந்த மேனை பார்க்க ரிச்சாக இருந்தாலும் ஜென்டிலான பர்சனாகவும் தெரியுறாங்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. நைட்டு ரூமில் ரிலாக்ஸிங்காக ஒரு பாத் எடுக்கிறா. எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஆமாம், என்னோட ஹஸ்பண்டுங்க, அந்த சிக்காயை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, நைட்டு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, என்ன அவனுக்கு காணுமே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ தான் அவளும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன இது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு ரூமை சுற்றி பார்க்கும்போது தான் அதில் ஒரு சென்ட்டை கொளுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதான் அதுக்கான காரணமா அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போகணுன்னு பார்க்குறா. அந்த டைம் தான் ஹீரோ உள்ளே வரான். ஹீரோயின் அவன் மேலே விழுந்தவனை கிஸ் பண்ணிடுறா. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நீ ஜியா ஃபேமிலியோட பொண்ணா, ஜியா ஃபேமிலிலேருந்து ஒன்று தான் இங்கே அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு ஹீரோ கேட்டா, அது வந்து நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மேலே அவன் மயங்கி விழுந்துட்டா.
யாராவது வாங்க அப்படின்னு ஹீரோ ஹெல்ப்க்கு ஆள கூப்பிடுறான். ஆனா வெளிய நிக்கிற தாத்தா கடகடன்னு டோர் லாக் பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கு அப்போ ஒரு குட்டி பொண்ணோட ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவன் ஒரு குட்டி பொண்ண பார்த்திருப்பான். அவ அழுதுட்டு இருக்கறத பார்த்துட்டு பக்கத்துல போயிட்டு அவளுக்கு கர்ச்சீஃப் குடுப்பான். "ஏன் அழுற?" அப்படின்னு கேட்டா, "என் அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு அவ ஃபீல் பண்ணியிருப்பா. "உனக்காவது அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்க அம்மா உன் கூட இருப்பாங்க. பட் எனக்கு அம்மா, அப்பா 2 பேருமே இனி கிடையாது" அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பான். "சாரி பிரதர், இந்த டிராகன் ஃப்ளை நீங்க வச்சுக்கிறீங்களா? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, டிராகன் ஃப்ளை லக் கொண்டு வரும்னு. ஸோ நான் உங்களுக்கு இத குடுக்குறேன்" அப்படின்னு அந்த பொண்ணு அவனுக்கு கிஃப்ட்டா குடுத்துருந்திருப்பா. இப்போ ஹீரோ அவள க்ளோஸா பார்க்கும்போது, "எனக்கு அந்த சின்ன பொண்ணோட ஞாபகம் தான் வருது" அப்படிங்கிற மாரி அவன் நெனைக்கிறான். அடுத்து டாக்டர கூப்பிட்டு செக் பண்றான். "மாஸ்டர், லேடி எந்திரிச்சதும் இந்த மெடிசின குடுத்துருங்க. அப்புறம் ஒன் டே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாங்க. ஸோ ஹீரோவும் அவள டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவ தூக்கத்திலேயே, "அம்மா எனக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பாஸ்ட் இன்சிடென்ட் ஒண்ணு காமிக்கிறாங்க. அதுல ஹீரோயின் அம்மா இறந்த பிறகு அவ ரொம்பவே சிக்கா இருந்திருப்பா. "அம்மா எனக்கு உடம்பு சரியில்ல, என்னால முடியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அங்க நிக்கிற சர்வன்ட் அவள கேர் பண்ணாம கால் பண்ணி ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருப்பா. "நல்ல வேளை அவ செத்து தொலைஞ்சிட்டா. நெக்ஸ்ட் வீக் எனக்கும் மிஸ்டர் ஜியாக்கும் கல்யாணம் ஆகப் போகுது. நீ கண்டிப்பா வரணும். நான் தான் இனி ஜியா ஃபேமிலியோட மேடம்" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சர்வன்ட் தான் கரண்ட்டா ஹீரோயினோட ஸ்டெப் மாமா இருக்கா. அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல அந்த டிராகன் ஃப்ளை இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ சின்ன வயசுல மீட் பண்ணது ஹீரோயின தான். ஹீரோயின் கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வரான்னு தெரிஞ்சதும் ஹீரோ அந்த மெடிசின் பவுல் எடுத்து அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் அங்க வரான். "பாஸ், மிராக்கிள் டாக்டர பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்ல, "சீக்கிரமே எனக்கான அப்பாயின்ட்மென்ட் போடு" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். "மிராக்கிள் டாக்டரா? அது நான் தானே" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மயக்கத்துல யோசிக்கிறா. இப்போ காலைல முழிச்ச பிறகு ஹீரோயினுக்கு மைண்டும் கிளியர் ஆயிருச்சு. ஆனா நைட்டு யாரோ என்ன பத்தி பேசின மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை என் கனவா இருக்குமோ? அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போதான் அவளோட பர்சன்கிட்ட இருந்து கால் வருது. மிராக்கிள் டாக்டர் மீட் பண்றதுக்காக ஒரு பர்சன் லம்சம் அமௌண்ட் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, "உங்களோட கரண்ட் ஹஸ்பண்ட் தான்" அப்படின்னு அவ சொல்றா. "அவனுக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சா? அப்படி இருந்தா அவன் நேத்து நைட்டே என்னை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்திருக்கலாமே. சரி, நாளைக்கு டீ பெவிலியன்ல ஆஃப்டர்நூன் மீட் பண்றோம்னு சொல்லு" அப்படின்னு ஹீரோயின் அப்பாயின்ட்மெண்ட் குடுக்குறா. அடுத்து அங்க ஒரு ஆன்ட்டி ஹீரோயினையும் பார்க்க வந்திருக்காங்க. "இதான் உன்னோட ஒய்ஃபா? நீ எல்டர்ஸ பார்க்கும்போது உனக்கு கிரீட் பண்ணணும் அதெல்லாம் தெரியாதா?" அப்படின்னு கேட்டா, "ஓ அப்படியா? சரி ஓல்ட் லேடி" அப்படின்னு அவ சொல்றா. "என்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ வயசான மாதிரி தெரியுது. உனக்கு எப்படி கிரீட் பண்ணணும்னு கூட தெரியாதா?" அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. "ஓ அது கிடையாதா? ஹலோ ஆன்ட்டி" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத கேட்டு ஹீரோ சிரிக்கிறான். "என்ன இது? உன் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி தான் நீ டீச் பண்ணுவியா? அவளுக்கு எல்டர்ஸ் எப்படி கிரீட் பண்ணணும்னு கூட தெரியல. அவளுக்கு ஒழுங்கா மேனர்ஸ் கத்துக் குடு" அப்படின்னு ஆன்ட்டி ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. சரி, அப்ப அவ ப்ராப்பரா எப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்னதான் உங்க 2 பேர்கிட்டயும் வெட்டிங் நடக்கலனாலும், அவ இந்த வீட்டு மருமகளா வந்துட்டா. ஃபர்ஸ்ட் டைமா எல்டர பார்க்கும்போது, அவள் நீல் டவுன் போட்டு எனக்கு கிரீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அத அவ பண்ண வேண்டியது அவளோட மதர் இன் லா கிட்ட. "நீங்க அதுக்கு ஒர்த்தான பெர்சன் கிடையாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அம்மா, நீங்க ஏம்மா கசின் கூட ஆர்கியூ பண்றீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, அவனோட ஹெல்த் சரி கிடையாது. திடீர்னு பட்டுன்னு போயிருவான் பார்த்துக்கங்க. அம்மா வந்த வேலைய மட்டும் பாருங்க" அப்படின்னு பையன் சொல்றான். "எனக்கும் உன் கூட ஆர்கியூ பண்றதுக்குலாம் டைம் இல்ல. இதுல சைன போட்டு கிளம்பு" அப்படின்னு ஃபைல குடுக்குறாங்க. அது ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் கான்ட்ராக்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா, நம்ம ஃபேமிலில எப்பவுமே டாட்டர் இன் லாக்கு 3% கம்பெனி ஷேர் குடுக்குறது வழக்கம். உன்னோட ஒய்ஃப் ஃபூலா இருக்கா. இப்போ கம்பெனிய மேனேஜ் பண்றது எல்லாமே உன்னோட அங்கிள் தானே. ஸோ அங்கிள் இந்த ஷேர பார்த்துப்பாங்க. ஸோ அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "இது எங்க ஃபேமிலியோட கம்பெனி. அது எப்பத்துலேருந்து செகண்ட் அங்கிளோட கண்ட்ரோலுக்கு போச்சு" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "இதுக்கெல்லாம் நீ ஓவர் ரியாக்ட் பண்ணாத. அப்படியே என் அப்பா உன்கிட்ட மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாம் குடுத்தாலும், உன்னால நார்மல் மீட்டிங் கூட அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால நீ சிம்பிளா வீட்ல இருக்கிறது தான் உனக்கு நல்லது. வெளிய வந்து அவமானப்பட்டுட்டு இருக்காத. ஒழுங்கா சைன போடு" அப்படின்னு ஃபைல தூக்கி வீசுறான். இந்த 2ம் ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்கும் போல. பட் நான் இருக்கும்போது எப்படி ஹீரோவ புல்லி பண்ண விடுறது? ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அப்பதான் தாத்தா பின்னாடி இருந்து வரத பார்க்குறா. "நீங்க 2 பேரும் எதுக்கு ஹேண்ட்ஸம் பிரதர புல்லி பண்றீங்க? நீங்க அவங்கள புல்லி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறேன்" அப்படின்னு கையில ஒரு பாக்ஸ வைக்கிறா. அத ஆன்டி ஓப்பன் பண்ணா உள்ளேருந்து எட்டுக்கல் பூச்சி வருது. அத பார்த்து அவங்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க. "நீ ஒரு ஃபூல்! நீ என்னையே டீஸ் பண்ற" அப்படின்னு ஹீரோயின தள்ளி விட்டு அவள அடிக்க போறாங்க. அத பார்த்துட்டு தாத்தாவும், "என்ன நடக்குது அங்க?" அப்படின்னு கோவமா வராங்க. டக்குன்னு இவங்க 2 பேரும் ஃபைல மறைச்சிட்டு இருக்காங்க. "அவ இந்த வீட்டு கிராண்ட் டாட்டர் இல்ல. எப்படி நீ அவள டச் பண்ணலாம்?" அப்படின்னு தாத்தா வந்து கோவமா கேட்குறாங்க. "அது வந்து நான் சொன்னத அவ புரிஞ்சுக்கல. அதான் கொஞ்சம் டீச் பண்ணலான்னு பார்த்தேன்.
அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. "என்னது டீச்சிங்கா? என்ன பார்த்தா பிளைண்ட் மாரியே தெரியுது. நீ சொல்லு, இங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டா, ஆல்ரெடி அங்கிளோட ஃபேமிலி தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் தாத்தா மட்டும் தான் ஹார்ம் பண்ணாம இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையில அவங்களையும் இழுக்க வேண்டாம் அப்படின்ட்டு, "தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன ஒரு குவாரல் தான்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். என்னாச்சு இவனுக்கு? இவனும் உண்மைய சொல்ல மாட்றான். அங்கிள பார்த்து இவனும் பயப்படுறானோ? நெறைய மணி இருந்தாலே நெறைய பிரச்சனை தான். பட் நான் இந்த மேட்டர சும்மா விட மாட்டேன். அப்படின்னு, "தாத்தா இவங்க தான் என்ன பார்த்து ஃபூல்ன்னு சொல்றாங்க. ஹீரோவ பார்த்து ட்ராஷ்ன்னு சொல்றாங்க." அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா. "உங்க 2 பேருக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இன்னொரு டைம் என் பேரன் பேத்திய வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உடனே இங்கேருந்து கிளம்புங்க." அப்படின்னு தாத்தா திட்டி அனுப்புறாங்க. அடுத்து ஹீரோ மிராக்கிள் டாக்டர மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். கூடவே ஹீரோயினையும் கூட்டு வந்திருக்கான். ஹீரோயின் அங்க உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்கா. "என்ன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டா, "ரொம்பவே டேஸ்டியா இருக்கு." அப்படின்னு அவளும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா. "சரி ஓகே மெதுவா சாப்பிடு. இந்த டேபிள்ல இருக்கிற எல்லாமே உனக்கு தான்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அசிஸ்டன்ட் வந்து, "மிராக்கிள் டாக்டர் வந்துட்டாங்க." அப்படின்னு சொன்னதும், "நீ இங்கேயே வெயிட் பண்ணு. எனக்கு வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போறான். ஹீரோயினும் அடுத்து உடனே கால் பண்றா. "என்ன வந்து பிக்கப் பண்ணவா?" அப்படின்ட்டு. ஹீரோயின் இங்க ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் ஹீரோ மீட் பண்ண போறா. "நீங்க உண்மையாவே ஹீரோவ சேவ் பண்ண போறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும்ல, இவ்வளவு நாள் ஜியா ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதே ஃபூ ஃபேமிலி தான். இப்ப போய் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க." அப்படின்னு கேட்டா, "நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நெனச்சேன். பட் ஜியா ஃபேமிலிய ஃபுல்லா சப்போர்ட் பண்றது ஹீரோவோட அங்கிள் தான். இப்போ நான் சாகப்போற ஹீரோவ சேவ் பண்ணி ஃபூ ஃபேமிலியோட ஹெட்டா வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது ஜியா ஃபேமிலிய எலிமினேட் பண்ண மாரி தான். உள்ள என்னோட ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நான் அங்க ஃபூல் மாதிரி ஆக்ட் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ உள்ளேருந்து ஹீரோ பேசுறது அவங்களுக்கு கேக்குது. "நீ எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை இன்னைக்கு மிராக்கிள் டாக்டர் என்ன அவங்களால கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணணும்." அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "மாஸ்டர் இந்த மாதிரிலாம் நீங்க நெகட்டிவா பேசாதீங்க." அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். "இல்ல நான் போன பிறகு ஹீரோயின யாரும் இங்க பார்த்துக்க மாட்டாங்க. அவ ரொம்பவே இன்னசென்ட். ஒருவேளை நான் இல்லாம போயிட்டேன்னா, ஹீரோயினுக்காக ஒரு நல்ல ஹோம ரெடி பண்ணி குடு. அவ யார்கிட்டயும் இங்க வந்து சஃபர் ஆகக்கூடாது." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ அவனுக்கு என்னோட ஐடென்டிட்டி எனக்கு தெரியல போல. அப்படின்னு ஹீரோயின் இப்போ உள்ள போறா. "சாரி உங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. மிராக்கிள் டாக்டர் வந்துட்டாங்க." அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண, ஹீரோயின பார்த்ததும், "இவளோட ஷேப்ப பார்க்க யாரையோ பார்த்த மாதிரி இருக்கே." அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். "உங்கள பத்தி நெறைய கேள்விப்பட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அவனுக்கு அதிகமா இருமல் எடுக்குது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. "மிராக்கிள் டாக்டர் வந்து என்னன்னு பாருங்க." அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறான். "இது தப்பா இருக்கே. நான் அந்த பவுச் குடுத்ததுக்கு இவனோட சிம்ப்டம்ஸ் சிவியரா இருக்கு." அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போய் பார்க்குறா. அப்புறம் நீடில்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு தான் அவன் கான்ஷியஸ்க்கு வரான். வந்ததுமே பிளட் வாமிட் தான் எடுக்குறான். "இப்போ உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகுதா?" அப்படின்னு கேட்டா, "என்ன பெட்டரா ஃபீல் பண்றது? பார்த்தீங்களா எவ்வளோ பிளட் வந்திருக்கு." அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறான். "அது ஜஸ்ட் பாய்சனஸ் பிளட் தான்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "பாய்சனா? அப்போ மாஸ்டர் பாய்சன் பண்ணியிருக்காங்களா? மாஸ்டர் உங்களுக்கு இத பத்தி தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "அது ஒரு பெரிய ஸ்டோரி. நீங்க இத மட்டும் சொல்லுங்க. உங்களால என்ன கியூர் பண்ண முடியுமா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். தியரட்டிக்கலா சொன்னா, இதுக்கு எந்த கியூருமே கிடையாது. பட் என்னால கியூர் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இந்த பாய்சனோட சோர்ஸ தான் நான் இத்தன வருஷமா தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி அத பத்தி இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ என் ஸ்டெப் மாம் என் அம்மாவ பாய்சன் பண்ணது, இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஃபூ ஃபேமிலி தான் இருந்திருக்கு." அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. "உண்மையா தான் சொல்றீங்களா? உங்களால கண்டிப்பா எங்க மாஸ்டர கியூர் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டா, "எங்க யங் லேடியால கியூர் பண்ண முடியாத மெடிக்கல் கண்டிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ உங்க மாஸ்டரையும் சேவ் பண்ணிடலாம்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வெளிய நின்னு கசின் கேட்குறான். உடனே ஓடி போய் அவங்க அப்பாகிட்டயே சொல்றான். "என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஹீரோவ கியூர் பண்ணிடலாமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. அவங்க ஆல்ரெடி மிராக்கிள் டாக்டர மீட் பண்ணிட்டாங்க. மிராக்கிள் டாக்டரும் ஹீரோவ சேவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. இத்தன வருஷமா நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்திருக்கோம். பட் இப்போ ஹீரோ சேவ் ஆயிட்டானா, அப்புறம் அவன் கைக்கு தான் எல்லா சொத்துமே போகும்." அப்படின்னு பையன் கேட்டுட்டு இருக்கான். "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன சீக்கிரமே கொல்லணும். இன்னைக்கு நைட்டு குடுக்குற டோசேஜ அதிகமா குடுக்க சொல்லு. இன்னைக்கு நைட்டே அவன அனுப்பிட வேண்டியதுதான்." அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. நைட்டு பார்த்தா ஹீரோ பிளட் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்து ஹீரோயின் போய் சொல்ல, இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. "என்னாச்சு? என் பேரன் ஓகேவா?" அப்படின்னு கேட்டா, "எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். பட் அவங்கள எங்களால சேவ் பண்ண முடியல." அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு தாத்தா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. அங்கிளோட ஃபேமிலிக்கு செம ஜாலியா இருக்கு. ஹீரோயினும் "இல்ல ஹேண்ட்ஸம் பிரதர் இறந்திருக்க மாட்டாங்க." அப்படின்னு அவ சொல்றா. "உனக்கு என்ன தெரியும்? நீ பைத்தியம் தானே?" அப்படின்னு சொன்னா, "இல்ல ஹேண்ட்ஸம் பிரதர் இறந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேஜிக்கல் மெடிசின் குடுத்தா கண்டிப்பா உயிர் பிழைச்சுருவாங்க. நான் போய் அத எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு ஹீரோயின் அங்கருந்து ஓடுறா. இங்க தாத்தா கிட்ட, "நீங்க மனசு விட்டுறாதீங்க. அதான் அவன் சின்ன வயசுலேருந்தே வீக்கா தானே இருந்தான். இவ்வளவு நாள் வரை இருந்ததே பெருசு.
ஸோ நீங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி இந்த டைம் ஹீரோ இறந்துட்டான். இனி கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பொறுப்பெல்லாம் என் பையன்கிட்ட ஒப்படைங்க. அவன் தான் இனி கம்பெனியோட ஹையரா இருக்க முடியும் அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. நீ என்ன டைம்ல இத பத்தி பேசிட்டு இருக்க? இதான் இத பத்தி பேசுற டைமு அப்படின்னு அங்கிள் கோவப்படுறாங்க. எனக்கும் இப்ப பேசுறதுக்கு விருப்பம் இல்ல தான். பட் வேற என்ன பண்றது? கம்பெனில ஹையர் பொசிஷன் ஒரு நாள் கூட வேக்கன்ட்டா இருக்கக்கூடாதுல்ல. இல்லன்னா மத்த கம்பெனிலாம் என்ன சொல்லுவாங்க? நம்ம கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதுல்ல. என்னப்பா இன்னும் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோ இறந்து போன மேட்டர் எல்லாருக்கும் தெரிய வந்துரும். மீடியாலயே அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அப்புறம் கம்பெனிக்கு ஹையர் இல்லன்னா என்ன பண்ண முடியும்? அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பையனும் ஆமா தாத்தா நான் இந்த மேட்டர்ல உங்கள ஃபெயில் பண்ண மாட்டேன். நான் அந்த பொசிஷன்ல உட்காந்து கம்பெனிய நல்லா ரன் பண்ணுவேன். அப்படின்னு அவன் பேசுறான். தாத்தாவும் கன்வின்ஸ் ஆயிட்டு, சரி நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த டைம் ஹீரோவோட கேங் அங்க வராங்க. யார் சொன்னது ஹீரோ இறந்துட்டான்னு? அந்த கிங் ஆஃப் ஹெல் ஹீரோட உயிர் வேணும்னு நெனச்சாலும், அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோட பர்மிஷன் வாங்கணும். அப்படின்னு மிராக்கிள் டாக்டர் அங்க வரா. "என்ன நீ இன்னும் சாகலையா?" அப்படின்னு ஆன்டி ஷாக் ஆகுறாங்க. "என்ன நான் உயிரோட இருக்கிறது ஆன்டிக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு போல." அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலி கசின் ஒட்டுக்கேட்டு போற மேட்டர ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணியிருப்பா. அவன் இப்ப போயிட்டான் அப்படின்னு வந்து சொன்னதும், "உங்களுக்கு ஆல்ரெடி ஒட்டு கேட்குறாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு ஹீரோ கேட்டிருப்பான். "அது உங்க கசின் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டே உங்கள கொல்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க." அப்படின்னு மிராக்கிள் டாக்டர் சொல்றா. "அந்த மேட்டர நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். பட் எனக்காக மிராக்கிள் டாக்டர் ஒரு ஹெல்ப் பண்ணும்." அப்படின்னு அவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்திருப்பான். தாத்தாவும் ஹீரோவ பார்த்துட்டு, "உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்குறாங்க. "என்ன இந்த டைம் சேவ் பண்ணது மிராக்கிள் டாக்டர் தான். அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படின்னு ஹீரோயின காமிக்கிறான். "ஸோ நீங்க தான் மிராக்கிள் டாக்டரா? டெட்டான பெர்சன கூட உயிருக்கு கொண்டு வருவீங்க." அப்படின்னு உங்கள பத்தி நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க தான் என் பேரன காப்பாத்துனீங்களா? ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கை குடுக்க போறாங்க. ஹீரோயினும் எல்டர்ஸ மீட் பண்ணது ஹானர் அப்படின்னு கை குடுக்க போறா. ஆனா அங்கிள் அங்க இருந்துட்டு, "இதெல்லாம் இம்பாசிபிள். அந்த பொண்ண பாருங்க சின்ன பொண்ணாட்டம் தெரியுறா. இவ எப்படி மிராக்கிள் டாக்டரா இருக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பெரியவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா இவள்லாம் மிராக்கிள் டாக்டரா இருக்க முடியாது." அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. பையனும், "ஆமா தாத்தா நீங்க ஏமாந்துறாதீங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இந்த டைம் என்ன காப்பாத்துனது மிராக்கிள் டாக்டர் தான். அவங்க மட்டும் இல்லன்னா என்னால எஸ்கேப் ஆகியிருந்திருக்க முடியாது. அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்னது எஸ்கேப்பா? எத பத்தி சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "உங்க பேர சொல்றது என்னன்னா, உங்க பேரனுக்கு எந்த நோயும் கிடையாது. அவன பாய்சன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷமா அவன பாய்சன் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு மிராக்கிள் டாக்டர் சொல்றா. "தாத்தா இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இவ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவா. ஃபூ ஃபேமிலிக்குலாம் அப்படி எதுவும் நடக்காது." அப்படின்னு கசினும் ஆர்க்யூ பண்றான். "நான் இப்போ ஹீரோ பாய்சன் பண்ணியிருக்காங்கன்னு தானே சொன்னேன். யாருன்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள நீயே ஏன் முந்திக்கிட்டு வர?" அப்படின்னு மிராக்கிள் டாக்டர் கேட்குறா. தாத்தாவும் இந்த டைம் என் பேரன பாய்சன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெர்சன் யாருங்கிறத நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இந்த மேட்டர நான் சும்மா விட மாட்டேன். நேரா வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் கூடியிருக்காங்க. அங்க சர்வன்ட்ஸும் நிக்கிறாங்க. "உண்மைய நீங்களே சொல்லிருங்க. என் பேரன கொல்ல ட்ரை பண்ணது யாரு? இப்போ நீங்க உண்மைய ஒத்துக்கலன்னா, உங்கள யாருமே உயிரோட போக முடியாது." அப்படின்னு தாத்தா வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் சொன்னத வச்சு பார்த்தா, எனக்கு ரொம்ப வருஷமா பாய்சன் குடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாய்சன் குடுத்த பெர்சன் நம்மகிட்ட ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். கிச்சனுக்கு அடிக்கடி போயிட்டு ஒரு பெர்சனா தான் இருந்திருக்க முடியும். அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே செஃப் நீல் டவுன் போட்டு, "நான் அத பண்ணல. நான் இங்க 10 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்றேன். யங் மாஸ்டர் சின்ன வயசுலேருந்தே வளர்றத நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நான் எப்படி அவங்கள ஹார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன்? நான் அத பண்ணல." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அங்கிள் எனக்கு உங்க பேர்ல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க எந்திக்கலாம்." அப்படின்ட்டு அடுத்து ஒரு சர்வன்ட்ட பார்க்குறான். அவளும் இப்ப நீல் டவுன் போட்டு, "நான் இங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றேன். எனக்கு யங் மாஸ்டர் மேல எந்த கோவமும் கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு உங்கள ஹார்ம் பண்ண போறேன்? எனக்காக நீங்க தான் ஜஸ்டிஸ் குடுக்கணும்." அப்படின்னு அவங்க நீல் டவுன் போட்டு கெஞ்சுறாங்க. "ஆமா, இந்த லேடி ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றா. ஸோ அவ எதுவும் பண்ணியிருக்க மாட்டா." அப்படின்னு ஆன்டி சப்போர்ட்டுக்கு வராங்க. அசிஸ்டன்ட் ஆர்க்யூ பண்ண வந்தா ஹீரோ ஸ்டாப் பண்றான். "ஆன்டி இதான் சான்ஸ்ன்னு எவிடன்ஸ் இல்லாம நம்ம சும்மா எல்லார் பேர்லயும் சந்தேகப்பட முடியாதுல்ல." அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டர கலைக்க பார்க்குறாங்க. அப்பதான் ஹீரோயின், "அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் இந்த மெடிசின நியூவா ரெடி பண்ணியிருக்கேன். இதில ஒரு பில் எடுத்துக்கிட்டா போதும். அவங்களோட நரம்பு மண்டலம் கொஞ்ச நேரத்துக்கு பேரலைஸ் ஆயிரும். ஆனா நம்ம கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே அந்த பெர்சன் உண்மைய மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஃபூ ஃபேமிலில எல்லாருமே இதில ஒவ்வொரு பில் எடுத்துக்கிட்டா, அவங்களோட உண்மைய அவங்க வாயிலே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அதெல்லாம் முடியாது. ஒருவேளை அது பாய்சனா இருந்தா நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு ஆன்டி தான் ஃபர்ஸ்ட்டு பயப்படுறாங்க. "இந்த மெடிசின் எடுத்த பிறகு எங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா, உன்னால அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது." அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. "ஸோ என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லப்பா." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டா. "எங்க அங்கிளுக்கு இப்படி போயிட்டு இருந்தா பிரச்சனை ஆயிரும்." அப்படின்னு பையனுக்கு சிக்னல் குடுக்குறாங்க. அவன் அந்த சர்வன்ட் லேடிய பார்த்து, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நாள் நீ ஹீரோ குடுக்குற சூப்ல எதையோ மிக்ஸ் பண்ண. நான் அத பார்த்தேன்.
அப்போ நீ தான் என் கசினை பாய்சன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு அவளை பார்த்து கேட்டா, இல்லை நான் எதுவும் பண்ணல, அது உங்க அம்மா தான் அப்படின்னு அவங்க பேச வராங்க. ஒழுங்கா சொல்றத கேட்டு நீ தானே அக்செப்ட் பண்ணிக்கோ, உன் பிரதரோட உயிர் என்ன எங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு, நீ எதுக்காக என் கசினை பாய்சன் பண்ண அப்படின்னு கேட்டா, ஆமா நான் தான் யங் மாஸ்டர் பாய்சன் பண்ணேன் அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பேரை நீ பாய்சன் பண்ணியிருப்ப, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, யங் மாஸ்டர்கிட்ட நான் காசு கேட்டிருந்தேன், நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டில் வேலை செய்கிறேன், ஆனால் யங் மாஸ்டருக்கு கொஞ்சம் கூட அஃபெக்ஷன் இல்லை, அவங்க காசு தர மாட்டேன்னு சொன்னதுனால தான் என் பிரதரோட கால் போச்சு அப்படின்னு அவ ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப, யங் மாஸ்டர்கிட்ட நீ எத்தனை டைம் காசு வாங்கியிருப்ப, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் சொல்வ, உன் ஃபேமிலி மெம்பருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எத்தனை டைமோ காசு வாங்கி அதை நீ உன் கேம்பிளிங் ஆடுற பிரதருக்கு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்ப, இதெல்லாம் பண்ண பிறகு நீ யங் மாஸ்டர் ப்ளேம் பண்றியா அப்படின்னு அசிஸ்டன்ட் திட்டுறான். தாத்தாவும் ஒரு சின்ன அமௌண்ட்காக என் பேரனை பாய்சன் பண்ணி கொள்ள பார்த்துருக்க, இனி இவ என் முன்னாடியே வரக்கூடாது அப்படின்னு அவளை அங்கேருந்து விரட்டி விட சொல்றாங்க. அங்கிளோட ஃபேமிலிக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. தாத்தாவும் ஹீரோயின்ட்ட என் பேரனை சேவ் பண்ணதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா. இதில் உள்ள மெடிசனை கரெக்டாக கண்டினியூஸாக 3 நாள் கொடுத்தீங்கன்னா உங்க பேருனால எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. உண்மையாவா? ரொம்பவே தேங்க்ஸ். அப்படி என் பேரை எந்திரிச்சு நடந்துட்டானா உங்களுக்காக கிராண்டா தேங்க்யூ பார்ட்டி நடத்துவேன், அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு தாத்தாவை அவகிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இங்கே ஹீரோ கிட்ட ஆன்ட்டியும் கசினும் அவன் மேலே ரொம்பவே கன்சர்னாக இருந்தாங்க, அதான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க. நீ எதுவும் பெருசாக மைண்ட் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஆறுதல்லாம் சொல்ல வேண்டாம், அது உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீ என் அப்பா கிட்ட இவ்வளோ ரூடாக பேசுகிற அப்படின்னு பையன் கத்த வரான். இல்லை நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அங்கிள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டா, எனக்கும் அது தெரியும், பட் இப்போ அவங்க கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லை, மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெக்கவரி ஆகணும், அப்போ தான் அவங்க கூட என்னால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு ஹீரோனோட ஞாபகம் வருது. ஆமாம் அவளுங்க அப்படின்னு கேட்டால், அதுவா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களுக்கு மவுண்டன்லேருந்து மேஜிக் மெடிசன் கொண்டு வந்தால் உங்களோட உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஓடி போயிட்டாங்க, அப்புறம் யாருமே அவங்கள பார்க்கல அப்படின்னு சொன்னால், அவள் ஒரு சிம்பிள் மைண்டடான பொண்ணு, இவ்வளோ லேட்டாக வேற ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலாம், அவளுக்கு என்ன ஆயிருக்கும், உடனே அவளை போய் தேடணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்குள்ளே ஹீரோன் அங்கே வந்துட்டா. ஹேண்ட்ஸம் பிரதர், உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, உங்களுக்காக தான் நான் மேஜிக் மெடிசன் கொண்டு வந்தேன் அப்படின்னு இலத்துல எல்லாத்தையும் நிறைய பறிச்சு வச்சிருக்கா. எங்கேருந்து கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டா, நான் உங்களுக்காக தான் மவுண்டனுக்கு போனேன், ரொம்பவே தூரமாக இருந்தது, கஷ்டப்பட்டு ஏறி உங்களுக்காக இதெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அசிஸ்டண்ட்டும் அதை பார்த்துட்டு, இதை பார்த்தா மேஜிக் மெடிசன் மாதிரி இல்லை, ஏதோ களைச்செடியெல்லாம் பிடுங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் மேஜிக்கல் மெடிசன், இதை ஹேண்ட்ஸம் பிரதர் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் சாக மாட்டீங்க தானே அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அவனும் எனக்கு எதுவும் ஆகாது, நீ ஏன் ஸ்டூபிட் மாதிரி பண்ண, உன் கையை பாரு, உன் கையில் காயம் பட்டிருக்கும்ல, அப்புறம் எனக்கு ஏதோ ஆகுறதா இருந்தாலும் உனக்காகவாவது நான் ஃபைட் பண்ணுவேன் லாஸ்ட் வர அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ பொழைச்சிக்கிட்டான் அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டு ஜியா ஃபேமிலிலாம் அப்செட்டில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஹீரோ இன்னைக்கு செத்துருவான்னு சொன்னாங்க, ஆனால் அவன் இன்னும் உயிரோடு இருக்கானாமே அப்படின்னு கேட்டா, அதான் எனக்கும் புரியல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ ஒரு அன்னோன் டாக்டர் வந்து அவனுக்கு அக்குபஞ்சர் பண்ணதில் அவனுக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, இதில் 3 டேஸ்க்கு மெடிசனும் கொடுத்துட்டு போயிருக்காங்களாம், அந்த மெடிசனை கரெக்டாக சாப்பிட்டா அவனால் வீல் சேர்லேருந்து எந்திக்க முடியும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க, அப்போ என்னோட நல்ல சான்ஸை நான் அந்த ஃபூலுக்கு கொடுத்துட்டேனா, ஃபூ ஃபேமிலியோட யங் மிஸ்ட்ரஸ் ஆகிறதுக்கு எனக்கு தான் சான்ஸ் இருந்தது, நீங்களாம் அவன் செத்துருவான்னு சொன்னீங்க, அதனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன், இப்போ எல்லாமே அந்த ஃபூலுக்கு போயிடுச்சே அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நீ எதுக்கு கவலைப்படுற, அப்படியே அவன் உயிரோடு இருந்தாலும் சரி, அவன் அந்த வீல் சேரை விட்டு எந்திரிச்சாலும் சரி, ஃபூ ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அவனை கொல்றதுக்கு, கண்டிப்பாக அவனை ரொம்ப நாளைக்கு உயிரோடு வைக்க மாட்டாங்க, ஸோ இதுக்கெல்லாம் நீ ரெக்ரெட் பண்ணாத அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அங்கிள் ஃபேமிலியும் சேம் மேட்டரை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டாக போட்ட பிளான், அவள் இன்னைக்கு செத்து இருந்திருக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் இந்த மிராக்கல் டாக்டர் தான், அவள் எங்கேருந்தா வந்தா அப்படின்னு ஆன்ட்டி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் நானே அவன் கழுத்து நடிச்சு கொண்டு வர்றேன், எல்லா மேட்டரும் முடிஞ்சிடும் அப்படின்னு கசின் சொல்கிறான். ஜஸ்ட் அவனை கொல்றதால எல்லாம் முடியாது, அப்போ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறது, கம்பெனியில் இன்னும் நிறைய ஓல்டு மேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெலாம் என்ன பண்ணுறது, அவன் சாவுல லைட் டாக்டர் சந்தேகம் வரக்கூடாது, அப்படியே சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம 3 பேரும் தான் மாட்டுவோம் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ நம்ம அவனை கொல்ல முடியாது, அதனால இந்த ஹையர் பொசிஷனை விட்டுட்டு போகணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அதுக்கும் வேற பிளான் இருக்குது, அதான் அந்த மிராக்கிள் டாக்டர் 3 நாளைக்கு மெடிசன் கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அந்த மெடிசனை மாற்றி வச்சுட்டா அப்படின்னு கேட்டால், அப்போ நம்ம மறுபடியும் பாய்சன் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் டானிக் தான் கொடுக்க போகிறோம்,
அது அவன் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் திரும்ப ரெக்கவர் ஆக போறது கிடையாது. அவன் அந்த வீல் சேர விட்டு எந்திரிக்க முடியாது. அப்படியே அவங்க அத திரும்ப செக் பண்ணா கூட, அது நார்மல் டானிக்கா தான் இருக்கும். ஸோ பாய்சன் பண்ணிட்டாங்கன்னு யார் மேலயும் அவங்களுக்கு சந்தேகம் வராது. அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. அதனால பையன்கிட்டயே நீயே இத போய் பண்ணு. பட் எந்த எவிடன்ஸையும் விட்டு வந்துராத. அப்படின்னு சொல்லிட்டு அவனே அனுப்புறாங்க. அவனும் அதே மாரி மேன்ஷனுக்கு போயிட்டு மெடிசின் பவுச்ச மாத்தி வைக்கிறான். அது எல்லாமே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருந்திருப்பான். இங்க ஹீரோ, ஹீரோயின் கூட கலரிங் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த ஆக்டிவிட்டிலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் நீங்க மெடிசின் குடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு பவுல தூக்கி அசிஸ்டன்ட் குடுத்தா, அவளுக்கு அந்த ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இது நான் குடுத்த மெடிசின் இல்லையே! அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக, "ஹேண்ட்ஸம் பிரதர் நீங்க என்ன குடிக்க போறீங்க? எனக்கும் குடுங்க" அப்படின்னு கேட்கிறா. "இது ஒண்ணும் ஸ்வீட்டானது கிடையாது. இது கசப்பா இருக்கும். உனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொன்னா, "இல்ல, இல்ல எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "சரி ஒரே ஒரு சிப் தான் சரியா?" அப்படின்னு ஹீரோயின் குடுத்தா, அவளும் குடிச்சு பார்க்குறா. இது நான் குடுத்த மெடிசின்ல தான். பட் அதே டைம் இது ஒரு நார்மல் டானிக். யாரோ இத மாத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் இது பாய்சன் கிடையாதுல்ல. சரி எனக்கு இது பிடிக்கல. நீங்களே குடிங்க அப்படின்னு ஹீரோயின் குடுத்துடுறா. ஹீரோ அந்த ஃபுல் பவுலையும் காலி பண்ணிட்டான். இது எல்லாத்தையுமே கசின் தூரத்துல நின்னு பார்த்துட்டு தான் இருக்கான். இத நீ 8 நாள் இல்ல 10 நாள் குடிச்சாலும் உன்னால கண்டிப்பா நடக்க முடியாது. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீல் சேர்ல இருந்து தான் நீ சாகப் போற அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். இந்த மெடிசின் பாய்சன் கிடையாது அப்படின்னாலும் அவனோட கண்டிஷன இது எந்த விதத்துலயும் கியூர் பண்ணாது. ஸோ இதுக்காக நான் வேற பிளான யோசிச்சாகணும். என்னோட ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ணாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறா. அப்பதான் அசிஸ்டன்ட்டும் மாஸ்டர் உங்களுக்கான மெடிசினல் பார்த்து ரெடி பண்றேன். நீங்க ரெஃப்ரெஷ் ஆக வாங்க அப்படின்னு சொல்ல, இதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு ஹீரோனும், ஹேண்ட்ஸம் பிரதர் நான் உங்களுக்காக மெடிசினல் பாத் ரெடி பண்றேன். என்கிட்ட நெறைய ஹெர்பல் இருக்கு. அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணா, நீங்க அதுல குளிச்சுட்டு வந்ததுமே உங்களோட கண்டிஷன் க்யூர் ஆயிரும் அப்படின்னு அவ சொல்றா. சரி ஓகே உன் விருப்பப்படி பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ எவ்ளோ லக்கியா இருந்தா, என்னை மாதிரி ஒரு டாக்டர் பர்சனலா உட்காந்து மெடிசினல் பாத்து அவனுக்கு ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றா. அடுத்து 2 பேரும் வந்து பார்த்தா பெரிய ஷாக்கு. தண்ணியோட கலர பார்த்தாலே ப்ரௌனிஷா இருக்கு. "என்ன இது மெடிசினல் பாத்தா இல்ல சாக்கடை தண்ணியா?" அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் பார்க்குறான். "மாஸ்டர் இத இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். என்னென்ன பொருள் போட்டிருக்கான்னு யாருக்கு தெரியும்?" அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஆனா ஹீரோ வேண்டாம். இத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ இதுக்காக நெறைய எஃபோர்ட் போட்டிருப்பா. இந்த செடியெல்லாம் பிச்சுட்டு வரதுக்காக. அந்த எஃபோர்ட்டெல்லாம் நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இதுல அவளோட இன்டென்ஷன் மட்டும் தான் எனக்கு தெரியுது. இந்த தண்ணில நான் குளிச்சா க்யூர் ஆயிருவேன்னு அவ நம்புறா. ஸோ அத பண்ணிட்டா போச்சு. எனக்கு என்ன இன்னொரு டைம் பார்த்துருக்க வேண்டியது இருக்கும் பரவால்ல. அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இத வெளிய நின்னு ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ உனக்கு எது நல்லதுன்னு உனக்கு இப்பவாது புரிஞ்சுச்சே. பட் இந்த மெடிசினல் பாத் கூட சேர்த்து என்னோட மெடிசினையும் குடுத்தா அவன்கிட்ட டபுள் எஃபெக்ட் தெரியும். இப்போ அதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அடுத்த பிளான திங்க் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு பார்த்தா அசிஸ்டன்ட் மறுபடியும் ஒரு பவுல்ல மெடிசின் கொண்டு வந்து குடுக்குறான். மாஸ்டர் நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மெடிசின் பவுச்ச மாத்தி வச்சிருந்தேன். இல்லன்னா உங்க கசின் வந்ததுக்கு அவன் பவுச்ச மாத்தி வச்சிருந்திருப்பான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். என் அங்கிள் ஃபேமிலிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் பார்ட்டிக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும்னு நெனச்சேன். அத அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். ஆமா பாஸ் பார்ட்டி இருக்குல்ல. அதுல நீங்க வீல் சேர் இல்லாம நடந்து வரணும். அத பார்த்தா தான் அவங்களோட பிளான அவங்க கிவ் அப் பண்ணுவாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். எங்க ஹீரோயின் ரொம்ப நேரமா தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் எப்படி ஹீரோக்கு மெடிசன் ரெடி பண்ணி குடுக்குறது? நான் என்னோட ஐடென்டிட்டி சொல்ல முடியாது. பட் இதே மாதிரி அவன் தப்பான மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தான்னா, அவனோட கண்டிஷன் இன்னுமே க்யூர் ஆகாதே! அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு பிளான் வருது. நாளைக்கு மெடிசன நான் ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ காலைல செஃப் அந்த மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் போயிட்டு, "என்னோட கைட் தொலைஞ்சு போச்சு. எனக்கு தேடி குடுக்குறீங்களா அங்கிள்?" அப்படின்னு அவன்கிட்ட போய் நிக்கிறா. "நான் இப்போ பிஸியா இருக்கனே, அடுப்புல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னா, "இத ஹேண்ட்ஸம் பிரதர் எனக்கு கிஃப்ட்டா குடுத்தது. அத நான் தொலைச்சுட்டேன்னா, அவங்க சேடா ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் எனக்காக எடுத்து குடுங்க" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "சரி அப்போ நீ இங்கேயே நில்லு. யாருமே இந்த மெடிசன டச் பண்ணாம பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் போறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் தன்னோட மெடிசன அதுக்குள்ள ஆட் பண்றா. இப்போ செஃப் ரிட்டர்ன் வந்ததும், "தேங்க்ஸ் அங்கிள்" அப்படின்னு கைட்ட வாங்கிட்டு அவ கிளம்பிட்டா. ஹீரோ கிட்ட மெடிசன குடுக்கும்போது அவனுக்கு அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல தெரியுது. இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. லைட்டா ஸ்வீட்டாவும் தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். மாஸ்டர் என்ன சொல்றீங்க? அப்போ மறுபடியும் மெடிசன சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் இத டெஸ்ட்க்கு அனுப்பு. அப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதனால அவனும் இப்ப டெஸ்ட்க்கு எடுத்துட்டு போறான். ஹீரோயின் பவுல் வெளிய வரத பார்த்துட்டு, ஹீரோ கரெக்ட்டா மெடிசன எடுத்துக்கிட்டான். அப்போ கண்டிப்பா 3 டேஸ்ல அவன் எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சுருவான் அப்படின்னு அவ நினைக்கிறா. ஹீரோயின பார்க்க ஸ்டெப் மாமும் சிஸ்டரும் வந்திருக்காங்க. "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மேரேஜ் ஆனதும் பவர்ஃபுல் ஆயிட்டேன்னு நினைக்கியா? எங்கள பார்த்தா ட்ரீட் கூட பண்ண மாட்டேங்கிற" அப்படின்னு ஸ்டெப் மாம் கேட்குறாங்க.
அம்மா அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு நீங்க சொன்னாலும் புரியவா போகுது. அவள பாருங்க, அவளே ஒரு ஃபூல். ஃபூல் என்னால தான் உனக்கு இந்த லைஃப் கிடைச்சுச்சு. ஒழுங்கா என் முன்னாடி நீல் டவுன் போடு. அப்படின்னு அவ டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த 2ம் என்கிட்ட பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கா. பட் இந்த டைம் நான் உங்கள சும்மா விட மாட்டேன். அப்படின்னு ஹீரோயின் பேச போறா. அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துட்டான். மிஸ் ஜியா, நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு என் ஒய்ஃப உங்க முன்னாடி நீல் டவுன் போட சொன்னது. அப்படின்னு அவங்க கோவமா வந்து நிக்கிறான். ஹீரோயினுக்கும் அந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு. ஹீரோ என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நீங்க தான் யங் மாஸ்டர் ஷூவா அப்படின்னு சிஸ்டர் அவன பார்த்துட்டு இருக்கா. ரூமர்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது போல. இவன் நல்லா தானே இருக்கான். யார் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்புறது? இவன் லுக்ஸ் ஆவரேஜா இருக்கும் நல்லா இல்லைன்னு. பட் என்ன, அவன் தான் சாக போறான்ல அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கா. என் பொண்ணு கொஞ்சம் வாயாடியே, அதனால அதிகமாக தான் பேசுவா. அவ சொன்னதை அஃபென்சிவா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஹெல்த் பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதான் ஸ்பெஷலா உங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தோம். அப்படின்னு ஸ்டெப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதான் பார்த்தாச்சுல இப்ப கிளம்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். பிரதர் இன்லா நம்மளாம் ஒரே ஃபேமிலி. வந்தது இந்த மாதிரி விரட்டி விடுறீங்களே அப்படின்னு கேட்டா, என்ன ஒரே ஃபேமிலியா? ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே உங்க ஃபேமிலியில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இந்த ஃபேமிலி ட்ராமாவில என்கிட்ட கொண்டு வராதீங்க. அப்புறம் ஆன்ட்டி நீங்க எதுவும் சொல்லணும்னா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிருங்க. அப்புறம் நான் எதுவும் ரூடா பேசிட்டேன்னு நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, சரி இந்த மேட்டர்ல நீங்க எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் நாங்க பேசுறோம். ஆக்சுவலி நாங்க கேள்விப்பட்டோம். உங்க ஃபேமிலில எல்லா மருமகளுக்குமே கம்பெனில இருந்து 3% ஷேர் குடுப்பீங்களாமே. அதே மாதிரி ஹீரோயினுக்கு குடுப்பீங்கல்ல அப்படின்னு அத வச்சு பேசவர, ஸோ மணிக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு பேட் இன்டென்ஷன்லாம் கிடையாது. பட் ஹீரோனோட கண்டிஷனுக்கு அவளால இந்த ஷேர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் நீங்களும் வீக்கா இருக்கீங்க. அதனால 3% ஷேர எங்ககிட்ட குடுத்துருங்க. நாங்க அத மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஹீரோயின் கொஞ்சம் பெட்டர் ஆன பிறகு அவகிட்டயே மொத்தமா எல்லாத்தையும் குடுத்துடுறோம். அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறாங்க. உங்களோட இன்டென்ஷன் எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது? நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன சொல்றீங்க? என்னாச்சு? அப்படின்னு கேட்டா, என்னோட ஷேர்ஸ் மேல மத்தவங்கலாம் ஆசைப்படுறத பார்த்து தாத்தா தான் இந்த முடிவுக்கு வந்தாங்க. என்னோட ஷேர்ஸ தாத்தா தான் தனியா வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப என் ஹஸ்பண்ட் பெட்டர் ஆகுறாங்களோ, அப்போ அதெல்லாம் எங்களுக்கே குடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வேற யாரு இந்த ஷேர பத்தி கேட்டது? அப்படின்னு கேட்கும்போது, உங்களே மாதிரி ஓல்டான அக்லி லேடி தான் ஒருத்தவங்க வந்தாங்க. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னையா ஓல்டுன்னு சொன்ன? அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஹீரோ முன்னாடி எதுவும் பண்ண முடியல. ஸோ நம்ம தான் மீட் பண்ணியாச்சுல நாங்க கிளம்புறோம். அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு போயிட்டான். என்னம்மா இப்படி ஈஸியா விட்டுட்டீங்க? அப்படின்னு பொண்ணு கோவப்படுறா. இப்போ அவசரப்படுறதுனால எதுவும் நமக்கு கிடைக்க போறதில்ல. ஸோ வெயிட் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு பொறுமைலாம் இல்ல. அதனால அவ கோவமா அங்கேருந்து கிளம்பிட்டா. இங்க ஸ்டெப்மா போயிட்டு அங்கிள்ட்ட பேசுறாங்க. இங்க என்ன நடக்குது? நான் பண்ற மெசேஜுக்குலாம் எந்த ரிப்ளையுமே இல்ல. இப்போ ஷேர்ஸ் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கலான்னு பார்த்தீங்களா? அப்படின்னு அங்கிள் மேல கோவப்படுறாங்க. நீங்க எத பத்தி பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதே! அப்டின்னா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்மளோட அக்ரீமெண்ட் என்னது? அந்த ஃபூல ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, எங்களுக்கு 3% ஷேர் குடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த ஷேரையும் நீங்களே எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் நான் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போயிருவேன். அப்டின்னு அவங்க மிரட்டுறாங்க. நீ எனக்கு அகைன்ஸ்ட்டா போக போறியா? அப்போ ஜியா ஃபேமிலி மேடம் மேட்டர்ல உனக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? அத மறந்துறாத. அப்டின்னு அவங்களும் பிளாக்மெயில் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ என் அம்மாவ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொண்டு இருக்காங்க. அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. சரி எதுக்கு இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஷேர்ல என்ன பிரச்சனையாச்சு? அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் தான். அவள முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாதானே கேட்டா தானே. அவளே ஹீரோ கிட்ட போய் பேச போயிருக்கா ஷேர் மேட்டர்ல. அது அப்புறம் ஓல்டு மேனுக்கு தெரிய வந்து, இப்போ ஷேர் ஓல்டு மேனோட கையில தான் இருக்கு. இன்னும் நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. இன்னும் வெயிட் பண்ணணுமா? ஆல்ரெடி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள்ல ஹீரோ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான்னா, அப்புறம் அவங்க கையிலயே ஷேர்ஸ் எல்லாம் போயிரும். நாங்க என்ன பண்றது? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அது நடக்காது. அவனோட கால் இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இனியும் இருக்கும். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்க போறதில்ல. நீங்க அத நினைச்சு வொரி பண்ண வேண்டியதில்ல. அப்படிங்கிற மாரி அங்கிள் சொல்றாங்க. என் அம்மாவ கொல்றதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கான். அவன எப்படி நான் சும்மா விடுறது? அப்படின்னு ஹீரோயின் கோவமா கிளம்புறா. அந்த டைம் பார்த்து ஹீரோ ரூம்குள்ள நடந்து வரான். அவ மேல போய் இடிக்க 2 பேரும் இப்ப கீழ விழுந்து கிஸ் பண்றாங்க. ஹீரோக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்பவும் கிஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் மாஸ்டர் உங்களுக்கான கிளாத் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் வந்து நிக்கிறான். 2 பேரும் பார்த்ததும் ஐயோ நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு கண்ணை மூடிட்டு நிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷையா இருக்கு. அது வந்து ஹேண்ட்ஸம் பிரதர் தான் அப்படின்னு ஏதோ உளறிக்கிட்டு அங்கிருந்து ஓடுறா. என்ன மாஸ்டர் லேடி ஷையெல்லாம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் அதை பார்த்து கேட்டா, நீ எதுக்கு வந்த அதை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் என்ன தப்பா எதுவும் நினைக்காதீங்க. நான் உங்களுக்காக ட்ரெஸ் தான் கொண்டு வந்தேன்.
ஆமா. அப்புறம் நீங்க எந்திரிச்சு நடக்கிறீங்க அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். வாய பார்த்து பேசு. என்னால நடக்க முடியுங்கிற மேட்டர் வேற யாருக்கும் இங்க தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோ வார்ன் பண்றான். சரி மாஸ்டர். அப்புறம் அந்த லேப்லேருந்து ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு மாத்தி குடுத்த பவுடரும், மிராக்கிள் டாக்டர் குடுத்த பவுடரும் சேம் மெடிசின் தான். ஸோ அந்த பெர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்துருக்காங்க. அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். இன்னைக்கும் மெடிசின சேஞ்ச் பண்றதுக்காக அந்த பெர்சன் வருவாங்கல்ல. அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நைட் ஆனதும் செஃப் அந்த மெடிசின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளிய போற டைம்ல இன்னொரு லேடி உள்ள வந்து அதுல மெடிசின ஆட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பின்னாடியே வந்துட்டாங்க. "நீ யாரு? டேன் பண்ணு" அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு சர்வன்ட் டேன் பண்றா. "நீயா? நீ எங்க ஃபேமிலில தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ நீ மிராக்கிள் டாக்டரோட ஆளா?" அப்படின்னு கேட்டா, அவளும் "ஆமா. உங்க மெடிசின்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மிராக்கிள் டாக்டர் தான் என்ன இங்க சென்ட் பண்ணாங்க" அப்படின்னு சொன்னா, "இது பொய்யி. நீ 3 இயர்ஸா என்னோட ஃபேமிலிக்குள்ள தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. மிராக்கிள் டாக்டர் எனக்கு இப்ப தான் தெரியும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னையே அவங்க அனுப்பியிருக்க போறாங்க. உண்மைய சொல்லு" அப்படின்னு கேட்டா, "எனக்கு குடுத்த ஆர்டர தான் நான் பண்ணேன். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மிராக்கிள் டாக்டர மீட் பண்ணி டைரக்ட்டாவே பேசுங்க" அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நான் ஒண்ணும் பனிஷ் பண்ண போறதில்ல. ஆனா ஃபேமிலிய ஹார்ம் பண்ற மாதிரி நீங்க எதுவும் பண்ணீங்கன்னா, அப்புறம் நான் உங்க யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வார்ன் பண்ணி அனுப்புறான். "என்ன பாஸ் அவள ஈஸியா விட்டுட்டீங்க" அப்படின்னு கேட்டா, "நானும் மிராக்கிள் டாக்டரும் இப்போ பார்ட்னர்ஷிப்ல இருக்கோம். ஸோ அவளுக்கான ட்ரஸ்ட்ட நான் குடுத்து தான் ஆகணும். அவள நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் டைரக்ட்டாவே கேட்டுக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின்ட்ட தான் அடுத்து அந்த சர்வன்ட் பேச வரா. "நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன் மேடம். அவங்களுக்கு இப்ப எந்த சந்தேகமும் இருக்காது" அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினுக்கு எப்படி இந்த மேட்டர் தெரியும்னா, ஹீரோயினோட பெர்சன் ஒருத்தி இருப்பாள்ல, அவ தான் அசிஸ்டன்ட்ட கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவ இந்த மாதிரி லேப் டெஸ்ட்டுக்கு மெடிசின் அனுப்புனது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பா. ஸோ நைட்டு ஹீரோ கண்டிப்பா செக் பண்றதுக்காக வருவான்னு தெரிஞ்சதுனால தான், அங்க சர்வன்ட் அவங்க அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மிராக்கிள் டாக்டர் மீட் பண்ண போனா, "மிஸ்டர் ஃபூ என்கிட்ட கேட்கறதுக்கு நெறைய கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, அந்த மேட்டர பத்தி அதிகமா கேள்வி கேட்காதீங்க. என்னால உங்களுக்கு கேரண்டி குடுக்க முடியும். என்னோட பீப்பிளால உங்களுக்கு எந்த ஹார்மும் நடக்காது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீங்க எனக்கு டைரக்ட்டா ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறீங்க. இருந்தாலும் அதுல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. என்ன நீங்க ஹர்ட் பண்ண மாட்டீங்க ஓகே. ஆனா உங்களோட டார்கெட் ஃபேமிலி தான். எனக்கு சாகுறது கூட பிரச்சனை கிடையாது. பட் மத்தவங்க என்ன மேனிபுலேட் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ அந்த மேட்டர கிளியரா கேட்குறான். "ஆமா, என்னோட டார்கெட் ஃபேமிலி தான். பட் அதுல நீங்களும் உங்க தாத்தாவும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ என் அங்கிள் தான் உங்களோட டார்கெட்டா?" அப்படின்னு கேட்டா, "நம்ம 2 பேருக்குமே காமன் எனிமி தான். ஸோ எனிமியோட எனிமி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்காக நீங்க என்ன கொஞ்சமாவது நம்புவீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன நீங்க நம்புனீங்கன்னா, உங்கள க்யூர் பண்றது மட்டும் இல்லாம, ஃபேமிலியோட பவர்ல உங்கள நான் உட்கார வைப்பேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹாப்பி கோஆப்பரேஷன்" அப்படின்னு 2 பேரும் சேஸ் பண்றாங்க. தேங்க் யூ பார்ட்டிக்காக தாத்தா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 டேஸ் கழிச்சு பார்த்தா ஹீரோ என்ன இருமிக்கிட்டே இருக்கான். "மிந்திய விட இப்போ ஒர்ஸ்ட்டா இருக்கு. நான் வேணா இந்த பார்ட்டிய கேன்சல் பண்ணிட்டு, நான் போய் மிராக்கிள் டாக்டர மீட் பண்ணவா?" அப்படின்னு தாத்தா கேட்டுட்டு இருக்காங்க. "அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஆல்ரெடி போர்ட் மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டீங்க. அதனால பார்ட்டிய கேன்சல் பண்ணா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நீங்க போங்க. நான் கொஞ்ச நேரத்துல வரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி அப்ப நானும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா, "இல்ல நீங்க ஹீரோயின இங்க விட்டு போங்க" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி கப்பல் 2 பேரும் ஒண்ணா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே. அப்படின்னு தாத்தா அங்கருந்து கிளம்புறாங்க. இவனுக்கு என்னாச்சு? சடனா என்ன எதுக்கு தேடுறான்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோனும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் வந்ததும், "ஹேண்ட்ஸம் பிரதர் தான் நல்லாயிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்?" அப்படின்னு கேட்டா, "உங்களுக்காக வேற ஒரு பிளான் இருக்கு" அப்படின்னு ஹீரோனுக்காக ஸ்டைலிங் டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின பார்ட்டிக்கு கூட்டு போறாங்கல்ல, அதுக்காக எல்லாத்தையும் ஸ்பெஷலா ஹீரோ அரேஞ்ச் பண்ணியிருக்கான். பார்ட்டில இருக்கிற தாத்தா ரொம்பவே நர்வஸா இருக்காங்க. "ஹீரோ இப்ப எப்படி இருக்கான்? அவன் வந்துருவானா?" அப்படின்னு கேட்டா, "கண்டிப்பா யங் மாஸ்டர் வந்துருவாங்க. நீங்க எதுக்கும் வொரி பண்ணாதீங்க" அப்படின்னு அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருக்கான். அங்க வந்திருக்கிற பீப்பிளும் ஹீரோ ரெக்கவரி ஆயிட்டான். மிராக்கிள் டாக்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சுட்டு தாத்தாக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்து ஆன்டிக்கு கடுப்பா இருக்கு. "இத விடு. நான் சொன்ன மேட்டர் நீ பண்ணிட்டியா?" அப்படின்னு அங்கிள் கேட்குறாங்க. "அதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டேன். ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசிட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஹீரோ இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அவன் வீல் சேர விட்டு இறங்கி நடக்காம போனானா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்காக எல்லா பிளானும் ரெடி" அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. பார்ட்டிக்கு ஹீரோயினோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. என் கண்ணுமே கால்லருந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை ஹீரோ இன்னைக்கு எந்திரிச்சு நடந்துருவானோ? அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. "இல்ல அந்த மேட்டர்லாம் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். அப்புறம் நான் நேர்லயும் பார்த்துட்டு வந்தேன்ல. அவன் இன்னும் சிக்கா தான் இருக்கான். சீக்கிரம் சாக போறான். அப்புறம் இன்னைக்கு நடக்க போற மேட்டர்ல நம்ம அங்கிள் ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஃபேமிலியோட யங் லேடி வராங்க.
அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வர்றது ஹீரோயின். எல்லாருமே அவளை பார்க்குறாங்க. இவ ஜியா ஃபேமிலியோட பொண்ணாச்சே! இவ ஃபூல் தானே! இவளையே ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஹீரோயினை பார்த்து காசு பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டரும் பக்கத்துல போயிட்டு, "ஏய் ஃபூல்! உனக்கு ஜஸ்ட் கூட்டல் கழிச்சல் கூட தெரியாது. நீ எல்லாம் பார்ட்டிக்கு வந்திருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி அவளை போய் டீஸ் பண்ணிட்டு இருக்கா. தாத்தா கிட்டே இவ தான் உங்க வீட்டு மருமகளா? எப்படி நீங்க ஹீரோக்கு ஒரு ஃபூல் சூஸ் பண்ணியிருக்கலாம்? அவன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி முட்டாள் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவன் தான் வீல் சேர்லேருந்து எந்திரிச்சிட்டான்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் எதுக்கு அவன் இன்னும் இந்த பார்ட்டிக்கு வரவே இல்லை? நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? இல்ல ரூமர்ஸ் கிளப்பி விட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க. உங்க பேரனால எந்திரிச்சு நடக்க முடியுமா இல்லையா? அப்படின்னு எல்லாரும் அவங்கள பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இங்க ஹையரை நீங்க காமிச்சே ஆகணும். அவனோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும் அப்படின்னு அவங்கலாம் கேட்குறாங்க. அதுல ஹீரோனோட அப்பா வேற செகண்ட் யங் மாஸ்டர் தான் ஹையர் பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. அவங்க அப்பா கூட இருந்து கம்பெனியை ரன் பண்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தான் கம்பெனியை பத்தி பெட்டர் நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்க தான் ஹையர் பொசிஷனுக்கு கரெக்டான பர்சனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு தான் ஹீரோட ஹெல்த் கண்டிஷன் தெரியும்ல. ஸோ அவனால இந்த ஹையர் பொசிஷன்ல ரொம்ப நல்லா இருக்க முடியாது. இப்பவே டிசிஷன் எடுங்க. என் பையனை நெக்ஸ்ட் ஹையர் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆன்ட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு ஹீரோ இப்போ உள்ள வரான். அவன் நடந்து வரதை பார்த்தே எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, ஹேண்ட்ஸம் பிரதர் வந்துட்டீங்களா? எனக்கு தெரியும், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவ பக்கத்துல போய் நிக்கிறா. ஸோ ஹீரோவால இப்போ உண்மையாவே நடக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் வாய் பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தாவும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டா, காலைல அந்த இருமல் வந்த பிறகு நான் நார்மல் ஆயிட்டேன், என்னால இப்ப நடக்கவும் முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஆன்ட்டியை பார்த்து இப்போ என்ன சொல்றீங்க? ஹையர் பொசிஷனுக்கு ஆளை மாத்தணுமா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ ரொம்ப நேரமா வரல, அந்த கன்சர்ன்ல தான் ஆன்ட்டி அந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு அங்கிள் பேச வந்தா, உங்களோட கன்சர்னுக்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் இப்போதான் எல்லாரும் பார்க்குறீங்களே, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் திரும்ப வந்துட்டேன். ஸோ கம்பெனியில் உங்களோட ஹெட் பொசிஷனை நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கிள்கிட்ட கேட்குறான். நீ என்ன இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்க? எங்கள் அப்பா தான் இவ்வளோ நாள் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ எப்படி சடனாக வந்து எல்லா பவரையும் கேட்க முடியும் அப்படின்னு கசின் கத்துறான். மற்றவங்களுமே அதை அன்ஃபேர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்களோட அங்கிள் தான் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவும் இல்லைனாலும் ப்ராப்பராக ரன் பண்ணிட்டே தான் இருந்தாங்கல்ல. ஸோ அதெல்லாம் டக்குன்னு இன்னொரு பர்சன்ட்டு எப்படி பவரை கொடுக்க முடியும்? ஹீரோ இன்னைக்கு தான் வந்திருக்கான். அவன் கம்பெனிக்காக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்? ஸோ அவனுக்கு பவரில் உட்கார்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மிராக்கிள் டாக்டர் அங்கே வரா. ஹீரோவுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அவளை பார்த்ததும் தாத்தாவும், என் பேரை எந்திரிச்சு நடக்கிறானா அதுக்கு முழு காரணமும் நீங்க தான், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கே ஒரு மேன் வந்து, யங் மாஸ்டர் ஃபூ யாரு அப்படின்னு கேட்க, ஹீரோ நான் தான் சொல்றான். நான் மிஸ்டர் ஜேம்ஸோட அசிஸ்டன்ட். உங்க ரெக்கவரி கேள்விப்பட்ட பிறகு எங்க பாஸ் உங்க கம்பெனில 200 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது உங்க செலிப்ரேஷனுக்காக அப்படின்னு அங்க வந்து பெட்டி நிறைய மணி கொடுக்குறாங்க. மிஸ்டர் ஜேம்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு தாத்தா கேட்டா, அதெல்லாம் இம்பாசிபிள். இவன் உடம்பு சரியில்லாம வீட்டில் தானே ஃபுல்லாவே இருந்தான். இவனுக்கு எப்படி அந்த மாதிரி பெரிய பாஸ்லாம் தெரியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கிளுக்கு ஒரு கால் வருது. யார் பேசுனா அப்படின்னு கேட்டா, மிஸ்டர் ஜேம்ஸ் தான் கால் பண்ணாங்க. இது உண்மைதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ இவ்வளோ கேப்பபிளா இருப்பேன்னு எனக்கே தெரியாம போச்சு. எனி கம்பெனியை உன்னை நம்பி நான் தைரியமா ஒப்படைப்பேன். இனி யார் இதுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. அங்கிளும் இந்த டைம் எனக்கும் ஃபர்ஸ்ட் உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு தான், உன்னால இவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியுமான்ட்டு. பட் இப்போ உன்னோட கெப்பாசிட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு தைரியம் வந்துருச்சு. உன்னால கம்பெனியை ரன் பண்ண முடியும். பட் நீ ஃபர்ஸ்ட் டைமே இப்போ தான் டேக் ஓவர் பண்ண போற. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு அங்கிள் கேட்குறாங்க. ஆமாம், உன் அங்கிள் சொல்கிறதும் கரெக்ட் தான். உன் அங்கிளுக்கு 1 மந்த் டைம் கொடு. அப்போ தான் அவங்க உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கு பிறகு நீ மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாத்தையும் உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. சரி தாத்தா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் மிராக்கிள் டாக்டர் இங்கே நின்றுட்டு இருந்தா அவன் வீட்டில் போய் ஒய்ஃபை தேடுவானே அப்படின்னு ஹீரோயின் அவசரமா அங்கேருந்து கிளம்புறா. பின்னாடியே ஹீரோவும் போகிறான். என்ன மிராக்கிள் டாக்டரா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு அர்ஜென்ட்டாக வேறு ஒர்க் இருக்குது, நான் அதுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோ பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். எனக்கும் உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. மிஸ்டர் ஜேம்ஸ் அங்கே ஒரு பர்சனை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அது யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் என் ஃப்ரெண்டும் கிடையாது. அப்போ அந்த பர்சன் உங்களோட ஆளா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கு, நம்மளோட அக்ரிமெண்ட்டை மறந்துடாத அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப போறா. அப்போ அவளோட ட்ரெஸ் மாட்டிக்கிச்சு. அதுல இப்போ ஹீரோட கை மேல வந்து விழுறா. அவகிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. ஆக்சுவலி இந்த பர்ஃப்யூமை ஸ்பெஷலாக ரெடி பண்ணி அவன் தன்னோட ஒய்ஃப் கொடுத்துருந்துருப்பான்.
அதே ஸ்மெல் மிராக்கிள் டாக்டர் மேலயே இருக்கு. இது என்ன ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. உங்க பெர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படியே என் ஒய்ஃபோடது மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது மேபி கோஇன்சிடென்ஸா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. அது எப்படி? இது எங்க கம்பெனில ரெடி பண்ணது. நாங்க இன்னும் வெளிய ரிலீஸ் கூட பண்ணல. மார்க்கெட்டுக்கு வராத பொருள் எப்படி உங்க கையில கிடைச்சுச்சு? அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு கேள்வியா? மார்க்கெட்ல எவ்ளோ டூப்ளிகேட் ப்ராடக்ட் இருக்கு. நான் ரேண்டமா ஒண்ணு எடுத்து அடிச்சுட்டு வந்தேன். மேபி அது சேம் ஸ்மெல்லா இருந்திருக்கலாம். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு அர்ஜென்ட்டா வேற ஒர்க் இருக்கு. இப்போ எனக்கு இங்க நின்னு பர்ஃப்யூம் பத்தி பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து ஓடுறா. இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் கைட்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. "ஹேண்ட்ஸம் பிரதர் வந்துட்டீங்களா?" அப்படின்னு அவ வந்து பேசுறா. "நீ எதுக்கு பார்ட்டிலருந்து சீக்கிரம் வந்த?" அப்படின்னு கேட்டா, "பார்ட்டில நெறைய பேர் இருந்தாங்களா, அது எனக்கு புடிக்கல. அதனால தான் நான் டிரைவர் அங்கிள்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்க நம்ம 2 பேரும் ப்ளே பண்ண போலாம்." அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறா. ஹீரோக்கு இது என்னமே டவுட்டா இருக்கு. "நீ ஃபர்ஸ்ட் போய் ப்ளே பண்ணு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்கருந்து அனுப்புறான். அடுத்து டிரைவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டிரைவரும் யங் லேடி பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதுமே பயத்துல ஓடி வந்தாங்க. அதனால தான் நான் உங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஹீரோக்கு லைட்டா சந்தேகமா இருக்கு. அதனால ஹீரோனோட ஐடென்டிட்டிய பத்தி ஃபுல்லா செக் பண்ண சொல்றான். அதே மாதிரி மிராக்கிள் டாக்டரோட ஐடென்டிட்டியும் செக் பண்ண சொல்றான். இங்க டிரைவருக்கு மணி குடுத்து தான் அந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க. இந்த மேட்டர வெளிய எங்கேயுமே லீக் ஆகக்கூடாது. உனக்கான அமௌண்ட் உனக்கு சென்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீ வாய திறக்கக்கூடாது அப்படின்னு சர்வன்ட் வார்ன் பண்றா. அடுத்து ஹீரோயின் கிட்டயும் இந்த மேட்டர செட்டில் பண்ணியாச்சு. இனி உங்க மேல எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொன்னா, ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே ஃபீல் ஆகுது. அடுத்து அங்கிளோட ஃபேமிலிய காமிக்கிறாங்க. இவனெல்லாம் சின்ன வயசுல விட்டு வச்சிருக்க கூடாது. அவங்க பேரண்ட்ஸ ஆக்சிடென்ட்ல கொன்ன மாதிரி இவனையும் கொன்னு இருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான். நான் தான் அவனுக்கு பாவம் பார்த்தது தப்பா போச்சு. அப்படிங்கிற மாதிரி ஆன்டி பேசிட்டு இருக்காங்க. நீ வாய மூடு. இந்த மாதிரி பேசாத. அவனுக்கு ஆல்ரெடி நம்ம மேல சந்தேகம் இருக்கு. இப்போ நீ தான் அவன பாய்சன் பண்ணது. அவன் பேரண்ட்ஸ் டெத்துக்கும் நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவன் அப்புறம் நம்ம யாரையுமே சும்மா விட மாட்டான். அப்படின்னு அங்கிள் வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கம்பெனில இருந்து கால் வருது. மிஸ்டர் ஜியா கால் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் செட்டில்மெண்ட் அமௌண்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராஜெக்ட்டே அவனால தான் நாசமா போச்சு. இப்போ இதுல காசு வேற குடுக்கணுமா? எங்ககிட்ட இருந்து டவுரி அமௌண்ட் வேற 10 மில்லியன் வாங்கியிருக்கான். இப்போ அவன் தான் என்ன விட ரிச்சா இருக்கான். நீ அவன் மூஞ்சிக்கு நேராவே சொல்லிரு காசு கிடையாதுன்னு. அப்படின்னு அங்கிள் கோவமா சொல்றாங்க. இப்போ அவனுக்கு என்ன வேணுமா? ஆல்ரெடி அவனுக்காக நம்ம 2 பீப்பிள டீல் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் அவனுக்கு காசு வேணுமாமா? அப்படிங்கிற மாதிரி ஆன்டியும் கோவப்படுறாங்க. அப்புறம் தான் அங்கிளும் ஆன்டியும் பிளான் பண்றாங்க. நம்ம ஏன் ஹீரோ டீல் பண்ற இந்த மேட்டர்ல இவங்கள பலியாடா யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு. ஹீரோனோட சிஸ்டர் வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே அந்த ஃபூலுக்கு போயிருச்சு. இப்போ அவ தான் ஃபூ ஃபேமிலியோட யங் லேடி ஆயிருவா. அவ என்ன விட பெட்டர் ஆயிருவா. அப்படிங்கிற மாதிரி அவ நின்னு கத்திட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே ஃபர்ஸ்ட் அவன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு அப்பா கேட்டா, அந்த டைம் அவன் கிரிப்பிளா இருந்தான். என்னால அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பட் இப்போ அவனால நடக்க முடியுது. அவன் தான் நெக்ஸ்ட் ஃபூ ஃபேமிலிய ரன் பண்ண போறான். அப்போ பாஸோட ஒய்ஃப்ங்கிற பிளேஸ்ல நான் இருக்க வேண்டியது. இப்போ எல்லாமே அந்த ஃபூலுக்கு போயிருச்சு அப்படின்னு அவ கோவத்துல பேசிட்டு இருக்கா. அந்த டைம் அப்பாக்கு அங்கிள் கால் பண்றாங்க. இந்த பிரைட் சேஞ்ச பத்தி. அது எப்படி கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள அம்மா வாங்கி பேசுறாங்க. எங்களுக்கும் அதே இன்டென்ஷன் தான். ஃபூல் அவனுக்கு கரெக்ட்டான மேட்சா இருக்காது. உங்களுக்கே தெரியும் நாங்க உங்க சைடு தான். அங்க போனாலும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இது பண்ண மாட்டோம். எங்க பொண்ணு அங்க இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளயே பேசி ஒரு முடிவெடுக்குறாங்க. அப்பாக்கு இந்த பிளான் சுத்தமா செட் ஆகும்னு தோணல. அது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, என் பொண்ணுக்கு என்ன குறை இருக்கு? அந்த ஃபூலுக்கு தான் அங்க இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவன் பேச்ச நம்ப முடியுமா? இவன் கைண்டான பர்சன்லாம் கிடையாதே! அப்படின்னு அப்பாவுக்கு சந்தேகமா இருக்கு. என் பொண்ண அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா, அப்புறம் அவ தான் ஃபூ ஃபேமிலியோட யங் லேடி. நம்ம இவ்வளோ நாள் அவங்களுக்கு டாக்கா இருந்தது போதும். என் பொண்ணு ஃபூ ஃபேமிலியோட யங் லேடி ஆன பிறகு, இவங்கலாம் நமக்கு தேவையே கிடையாது. அப்படின்னு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து தாத்தா கிட்ட இருந்து மேட்டர பத்தி பேச போறாங்க. அத கேள்விப்பட்டதும் தாத்தாக்கு செம கோவம் வருது. ஃபர்ஸ்ட்டு இவ தான் என் பேரன ரிஜெக்ட் பண்ணா. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹீரோயின ரீப்ளேஸ் பண்ணிர்லான்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு நாங்க எங்க பொண்ண அனுப்பாததுக்கு வேற காரணம் இருக்கு. அவளுக்கு கியூர் பண்ண முடியாத டிசீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க ஹீரோயின அனுப்புனோம். அவ ஃபூலா இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்காளே! அப்படிங்கிறதுனால தான் நாங்க அவள சூஸ் பண்ணியிருந்தோம். நேத்து தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அது மிஸ்டயக்னஸ்ன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க திரும்பவும் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா? நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது அப்படின்னு தாத்தா பேசிட்டு இருக்காங்க. இது எக்ஸ்கியூஸ்லாம் இல்ல. இங்க பாருங்க என் பொண்ணோட ரிப்போர்ட் அப்படின்னு அத காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியா ஃபேக் பண்ணிரலாம் அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா உங்க பையன்கிட்ட வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அங்கிளும் ஆமா நானும் அந்த பிளேஸ்ல இருந்தேன் எனக்கு தெரியும். இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் நாங்க ஹீரோவ பத்தியும் திங்க் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம். மிந்தி அவன் வீட்ல இருந்தான். பட் இப்போ பெரிய கம்பெனிய டேக் ஓவர் பண்ண போறான். அவன் பெரிய பாஸ் ஆகும்போது, அவனோட ஒய்ஃப் ஒரு ஃபூல்ன்னு இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல.
அதுக்காக தான் எங்க பொண்ண கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தாத்தாக்கு இது மட்டும் தான் வேலிட் பாயிண்ட்டா தெரியுது. இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிளும் நீங்க ஏன்பா ஒரு சான்ஸ் குடுக்கக்கூடாது? ஹீரோ ஃபியூச்சர்ல ரெக்ரெட் பண்ணக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த பொண்ண இங்க ஸ்டே பண்ண வைக்கலாம். 2 பேரும் பழகட்டும். அப்புறம் ஹீரோவே ஒருத்தர சூஸ் பண்ணிக்கட்டும். அப்படிங்கிற மாரி அங்கிள் ஐடியா குடுக்குறாங்க. தாத்தாவும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹீரோவோட ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு அவன பார்த்தா, ஹீரோயினும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பா. ஸோ கண்டிப்பா ஹீரோ நோ தான் சொல்லுவான் அப்படின்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா டக்குன்னு ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டான். இவனுக்கு என்னாச்சு? சடனா அவள வீட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கோவத்துல இருக்கா. நைட்டு படுக்கிறதுக்காக ரூமுக்கு போனா, வெளியே சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. "ஹே ஃபூல்! இங்க என்ன பண்ற? என்ன இந்த ரூம்ல நீ ஸ்டே பண்ண போறதில்ல. நானும் ஹீரோவும் தான் ஸ்டே பண்ண போறோம்." அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "இல்ல இது என்னோட ரூம். நானும் ஹேண்ட்ஸம் பிரதரும் தான் அங்க தூங்குவோம்." அப்படின்னு சொன்னா, "இனி அப்படிலாம் எதுவும் கிடையாது. உடனே இங்கேருந்து கிளம்பு. இனி இங்கெல்லாம் வரக்கூடாது." அப்படின்னு அவள தள்ளி விடுறா. அந்த டைம் ஹீரோ பின்னாடி வந்து தாங்குறான். "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இவ தான் என்ன இந்த ரூம்ல தூங்கக்கூடாதுன்னு சொல்றா. "அப்புறம் நீயும் அவளும் தான் இந்த ரூம்ல ஸ்டே பண்ண போறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "இது ஃபூ ஃபேமிலியோட மேன்ஷன். இங்க வந்து நீ ரூல் போடக்கூடாது." அப்படின்னு ஹீரோ அவள வார்ன் பண்றான். ஹீரோயினோ, "அப்ப நம்ம 2 பேரும் தூங்க போலாமா?" அப்படின்னு கேட்டா, "இனி நீ என் கூட தூங்க போறதில்ல. தனியா தான் தூங்கணும்." அப்படின்னு ஹீரோ மெதுவா சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கான். சிஸ்டருக்கு செம்ம ஜாலியாயிடுச்சு. "அப்போ நான் உங்க ரூம்ல ஸ்டே பண்ணலாம்ல?" அப்படின்னு கேட்டா, "உனக்கும் பர்மிஷன் கிடையாது. இந்த ரூம்ல நான் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவேன்." அப்படின்னு அவளே அங்கிருந்து விரட்டிட்டான். அவன் ஏதோ தப்பான மெடிசன் எடுத்துக்கிட்டானா, முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு இப்ப அவளோட ஆள் கால் பண்றான். ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. அவன் பதவிக்கு வந்ததும் பிளான் படி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்ல அவனோட பர்சனல் ஃபீலிங்கால இந்த பிளான்ல ஏதாவது சொதப்பல் நடந்துச்சுன்னா, அப்புறம் அவனும் எனக்கு எனிமி ஆயிருவான் அப்படின்னு ஹீரோயின் வார்னிங் குடுக்க சொல்றா. அந்த நியூஸ் இப்போ ஹீரோக்கும் வருது. மாஸ்டர் இந்த டைம் மிராக்கிள் டாக்டர் ரொம்பவே கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க ஏன் இந்த மேட்டர் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது? அந்த பொண்ண வீட்ல ஸ்டே பண்ண வச்சிருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க கோவப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இது என்னோட ப்ராப்ளம். இதுல மத்தவங்கள இன்வால்வ் பண்றதுக்கு நான் விரும்பல. அப்புறம் நான் கேட்ட மேட்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் அத பத்தி விசாரிச்சேன். நீங்க கெஸ் பண்ண மாதிரி தான். ஹீரோயின் என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலும், அன்னைக்கு தான் நமக்கு மிராக்கிள் டாக்டர் இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்கங்கிற நியூஸ் வந்துச்சு. ஸோ 2 பேரும் ஒரே டைம்ல தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் வேற எதுவும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டா, நான் உங்க ஒய்ஃப பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவங்களுக்கு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. உடனே அப்பா நியூ லவ்வரையும் இல்லெஜிட்டிமேட் சைல்டையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அதுலேருந்து அவங்களோட லைஃப் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. அந்த டைம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபீவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சர்வன்ட்ஸ் தான் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பார்க்கும்போது, அந்த ஃபீவர் அவங்களால கியூர் பண்ண முடியல. அதில பிரெயின் டேமேஜ் ஆனதுனால அவங்க ஃபூல் ஆயிட்டதா சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஜியா ஃபேமிலில அவங்க இருந்தா நல்லது கிடையாது. அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வில்லேஜ்க்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க பாட்டி அந்த வில்லேஜ்ல டாக்டர். அதுக்கு பிறகு பாட்டி கூட தான் வளர்ந்துருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் அப்புறம் சிட்டிக்கு கூட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் சொல்றான். ஹீரோக்கு அது கேட்கும்போது வில்லேஜ்ல அவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்காது. அவளோட ப்ராப்ளத்த ட்ரீட் பண்றதுக்காக. பட் அவளோட பாட்டி டாக்டர்னா, பாட்டி தான் அவள கியூர் பண்ணி, அவளுக்கு மெடிசின் பத்திலாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்களோ! அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட், "இதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான மேட்டர் இருக்கு. அவங்க அம்மா இறந்தாங்கல்ல, அந்த டைம் அவங்களுக்கு இந்த சிம்ப்டம்ஸும், உங்களுக்கு பாய்சனால ஏற்பட்ட சிம்ப்டம்ஸும் 2மே சிமிலரா தான் இருந்திருக்கு." அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ ஓரளவு இந்த மேட்டர் கெஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே காலையிலேயே ஹீரோக்காக சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. "உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க." அப்படின்னு குடுத்தா, ஹீரோவும் பேருக்கு சாப்பிட்டு பார்த்து நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். "ஸோ உங்களுக்கு என் மேல என்ன ஒப்பீனியன் இருக்கு? நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபா இருப்பேனா?" அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஓரமா நின்னு சோகமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் "சிஸ்டர் நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணீங்களா? இதுல ஒரு முடி இருக்கு. ஆனா உங்க முடியோட கலர் பிளாக்ல. இதுல என்ன எல்லோ கலர்ல இருக்கு." அப்படின்னு அவ எடுத்து காமிக்கிறா. "அது வந்து நான் செஃப் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவ்வளோதான்." அப்படிங்கிற மாதிரி அவ மேனேஜ் பண்ண பார்க்குறா. ஹீரோ இப்போ குளிக்கிற டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னதும், "ஹேண்ட்ஸம் பிரதர் நான் உங்களுக்காக பாத்திங்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்றேன்." அப்படின்னு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடுறா. அங்க போயிட்டு, "நீ என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணல. அதனால ஒரு குட்டி ரிவெஞ்ச். இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு இச்சஸா இருக்க போகுது." அப்படின்னு அந்த பாத் வாட்டர்ல ஒரு பவுடர் ஆட் பண்றா. ஹீரோக்கு உள்ள வந்ததுமே ஹீரோனோட பிளான் அவன் கெஸ் பண்ணிட்டான். வெளியே தான் ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உள்ளே ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ! நான் தப்பான பவுடர் எதுவும் போட்டுட்டனோ! அப்படின்னு ஹீரோயின் அவசரமா உள்ள வரா. ஹீரோ அவள பிடிச்சுட்டான். "இன்னும் என்கிட்ட வந்து எவ்வளோ நாள் இந்த சீக்ரெட்ட மறைக்கலாம்னு நெனச்சிட்டு இருந்த? என்னோட லிட்டில் டாக்டர்." அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஓ! புரியலையா? அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிக்க போலாமா?" அப்படின்னு ஹீரோயின் அவன் தூக்குறான். அந்த டைம் சிஸ்டர் அத பார்த்து அவகிட்ட கோவப்படுறா. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, நீ ஹீரோ செடியூஸ் பண்ண பாப்ப." அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிக்க போறா. "ஏன் முன்னாடி அவகிட்ட கை ஓங்குற?"
அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டா, நீங்க எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவ ஒரு ஃபூல். நீங்க என்ன தான் லைக் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இங்க புரிஞ்சுக்கோ. ரிச் ஃபேமிலில டிக்னிட்டியோட இருக்கிற பொண்ணுங்க தான் எங்களுக்கு தேவை ஒய்ஃபா. உன்னை மாதிரி எல்லாத்துக்கும் கோவப்படுற பொண்ணு இங்க அவசியம் கிடையாது. உன்னால உன்னோட டெம்பர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, நீ இப்பவே உன்னோட வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்றான். அவளும் அப்செட்டா அங்கிருந்து கிளம்பிட்டா. அடுத்து ஹீரோயின் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, எங்க ஓடுற என்னோட லிட்டில் டாக்டர் நில்லு. நான் இன்னும் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அவளை கிஸ் பண்ண பக்கத்துல போறான். ஹீரோயின் ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டா. நல்ல வேளை நான் அந்த ட்ராப்ல மாட்டிக்கல. பட் எப்படி இவன் என்ன கண்டுபிடிச்சான்? இருந்தாலும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. என்னோட பிளான் முடியிற வரைக்கும் என்னோட ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. சிஸ்டரால ஹீரோ கரெக்ட் பண்ண முடியல. அதனால கசின் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறா. அவன் நான் எப்படி பண்ணி இம்ப்ரெஸ் பண்றது? அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த ட்ரக் அவனுக்கு கொடுத்து அவன் கூட ஒண்ணா இருந்துரு. அப்புறம் நீ தான் அவனோட ஒய்ஃப் அப்படின்னு அவன் பிளான் போட்டு கொடுக்குறான். இந்த மேட்டர் எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பான். எங்க கசின் வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட இந்த மேட்டர் சொல்ல, அப்பவும் சூப்பர்ரா. இந்த டைம் அவளோட கையால தான் ஹீரோ சாக போறான். அந்த டோசேஜ் வேற 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா அவனோட கதை முடிஞ்சுச்சு. அப்புறம் அவளோட கதையும் ஓவர். 2 பேரும் செத்துட்டாங்கன்னா, அப்புறம் எந்த எவிடன்ஸும் இருக்காது. இந்த ஃபூ ஃபேமிலியோட சொத்து எல்லாமே நமக்கு தான். அப்படின்னு அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஸ்பை கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கா. என் சிஸ்டர் இங்க கூட்டு வந்ததுக்கான காரணம் அவள வச்சு பாய்சன் பண்றதுக்காக தானா? அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. யாரும் இல்லாத டைம பார்த்து சிஸ்டர் கிச்சனுக்கு போறா. அது எல்லாத்தையும் ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து சிஸ்டர் போயிட்டு கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் அங்க போறா. ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நமக்கான ஆள் எல்லாத்தையும் பண்ணிப்பா அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயின் போயிட்டு ட்ரெக்க மாத்திட்டா. நைட்டு டின்னர் சாப்பிடும்போது, இந்த சூப்பு உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ரெடி பண்ணேன். இந்த டைம் யாரோட ஹெல்ப்பும் நான் கேட்கல. நானே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட குடுத்தா, ஹீரோ இப்ப நம்பிக்கையா வாங்கி குடிக்கிறான். அங்கிளோட ஃபேமிலிக்குலாம் ஜாலியா இருக்கு. இன்னைக்கு இன்னும் 5 மணி நேரத்துல அவன் சாக போறான் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் யார் என்ன குடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவியா? நான் மட்டும் உன் பக்கத்துல இல்லன்னா, நீ 100 டைம்ஸ் செத்துருப்ப அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஹீரோ பார்க்கலான்னு போனா, அதான் நான் பாய்சன மாத்திட்டேன்ல. அப்புறம் அவனுக்கு என்ன ஆகப்போகுது? எதுக்கு நான் சும்மா சும்மா அவனையும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படின்னு கிளம்ப போறா. அந்த டைம் பார்த்தா உள்ளேருந்து சத்தம் கேட்குது. என்னாச்சு? மறுபடியும் அவனுக்கு வேற ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சோ? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பயப்படுறா. கதவு பக்கத்துல போறதுக்குள்ள ஹீரோ அவள பிடிச்சு உள்ள இழுக்குறான். நீ தான் என்ன கேர் பண்ண மாட்டேன்னு சொன்னல்ல. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த? நீ எனக்காக இவ்ளோ பண்ற. என்ன நினைச்சு ஒரிடா இருக்க? அப்படின்லாம் ஹீரோ கேட்க, அப்போ உனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இப்போ ஹீரோ அவள கிஸ் பண்றான். எனக்கு தெரியும் நீ என்ன கேர் பண்றன்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட இவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு இருந்த? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் உனக்கு எப்படி என்னோட ஐடென்டிட்டி தெரியும்? உனக்கு எப்பத்துலேருந்து இதெல்லாம் தெரியும்? அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ஒரு பர்சன் எவ்வளோ வேணா சேஞ்ச் ஆகலாம். பட் அந்த பர்சனோட ஐ மட்டும் மாறவே மாறாது. உன்னோட கண்ணு சின்ன வயசுல எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இப்பவும் பியூரா இருக்கு. அப்படின்னு ஹீரோ சொல்றான். சின்ன வயசுலயா? அப்போ என்ன உங்களுக்கு முந்தைய தெரியுமா? அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, நான் உன்கிட்ட ஒண்ணு காமிக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னு ஹீரோயின பெட்ல உட்கார வச்சுட்டு, அந்த டிராகன் ஃப்ளைய எடுத்து காமிக்கிறான். இது எப்படி உங்ககிட்ட இருக்கு? அப்படின்னு கேட்டா, எனக்கு இத குடுத்ததே நீ தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியுமா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்க்கும்போது எனக்கு ஷூரா தெரியாது. நீ ஃபூ ஃபேமிலிக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணு. அதுவும் உன்னோட மென்டல் ஹெல்த் சரியில்ல. மத்தவங்க உன்ன புல்லி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்ன டேக் கேர் பண்ணிக்கணும், உன்ன புரொடெக்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா நீ தான் என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு சாரி அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும் அதுக்கான காரணம் உன்கிட்ட இருந்திருக்கும். ஸோ நான் எப்படி உன்ன ப்ளேம் பண்ண முடியும்? அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல கிஸ் பண்ண போறான். இல்ல, இல்ல வெயிட் பண்ணுங்க. நம்ம இத பேசுறதுக்கான டைம் இது கிடையாது. ஆக்சுவலி உங்க கசின் என் சிஸ்டர்ட்ட குடுத்தது ட்ரக் கிடையாது. அது பாய்சன் அப்படின்னு அவ சொல்றா. அது எனக்குமே தெரியும். உன்னோட முட்டாள் சிஸ்டர் மட்டும் தான் உன்ன முழுசா நம்பியிருக்கா. அப்படின்னு அவள பார்க்குறான். அவ அங்க கார்னர்ல மயக்கம் போட்டு கிடக்குறா. இவள வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, என் கூட சேர்ந்து நீ ஒரு ப்ளே ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னாச்சு? இன்னும் சத்தம் கேட்கல. அவன் பாய்சன் சாப்பிட்டு 5 ஹார்ஸா சாகணும்ல. இன்னும் சத்தமே இல்லாம இருக்கு. ஒருவேளை மறுபடியும் நம்ம பிளான்ல எதுவும் சொதப்பலாயிருச்சா? அப்படிங்கிற மாதிரி அவங்க டென்ஷன்ல இருக்காங்க. அப்போதான் ஹீரோட ரூம்ல கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா, அங்க ஹீரோயின் பிளட் கிளாத் எல்லாத்தையும் காமிக்கிறா. தாத்தா ஹேண்ட்ஸம் பிரதர் இந்த மாதிரி பிளட் வாமிட் பண்ணிட்டு மயக்கம் போட்டாங்க அப்படின்னு அவ சொல்றா. என் பேரன் நீ என்ன பண்ண? அப்படின்னு சிஸ்டர் பார்த்தா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ இந்த மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு அவ சொல்றா. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு மிராக்கிள் டாக்டர் வர வைக்கிறாங்க. அங்க ஹீரோனோட பர்சன் தான் மிராக்கிள் டாக்டர் மாதிரி ஃபீஸை கவர் பண்ணிட்டு வந்திருக்கா. ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு இவன பாய்சன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தான் ஆல்ரெடி அவன் உடம்புல இருந்து பாய்சன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டா, நான் ரிமூவ் பண்ணது உண்மைதான்.
பட் திரும்பவும் அவன பாய்சன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாருக்கு இவ்வளோ தைரியம்? அப்படின்னு தாத்தா கோவப்படுறாங்க. ஆன்ட்டியும் இப்ப சிஸ்டர பார்த்து, "நீ தானே இந்த காரியத்த பண்ண" அப்படின்னு அவள ப்ளேம் பண்ண பார்க்குறாங்க. "நான் ஜஸ்ட் அவன ட்ரக் தான் பண்ணேன். அவன் கூட ஒண்ணா இருக்கிறதுக்காக" அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஞாபகம் வருது. அடுத்து இப்ப கசின பார்க்குறா. "ஏய்! நீ தானே என்கிட்ட மெடிசன குடுத்த. அப்போ அது ட்ரக் கிடையாது. அது பாய்சனா?" அப்படின்னு அவன் சட்டைய பிடிச்சு கேட்கிறா. "நீங்க என்ன சொல்றீங்க மிஸ் ஜியா? எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. நான் எப்போ உங்ககிட்ட மெடிசன் குடுத்தேன்? அப்படியே இருந்தாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் இல்லாம சும்மா என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. நீங்க என் கசின இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. பட் அவன் உங்கள கண்டுக்கல. அதனால உங்களோட காதல் கோவமா மாறிடுச்சு. அதுக்காக அவள பாய்சன் பண்ற லெவலுக்கு போயிருக்கீங்க. இப்போ அதுக்கு காரணம்னு என்ன ப்ளேம் பண்ண பார்க்குறீங்களா?" அப்படின்னு கசின் பேசுறான். தாத்தாவும் இவள உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு அவள அங்கேருந்து அனுப்புறாங்க. இப்போ மிராக்கிள் டாக்டர்ட்ட என் பேரன சேவ் பண்றதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, என்னால முடிஞ்சத நான் ட்ரை பண்றேன். அப்படியே ஹீரோவோட உயிர நான் காப்பாத்துனாலும், அதுக்கு பிறகு அவன் இந்த பெட்ட விட்டு எந்திரிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரி எனக்கு என் பேரன் உயிரோட இருந்தா கூட போதும் அப்படின்னு தாத்தா சொல்ல, சரி நான் என் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு அவ கேட்குறா. ஆன்ட்டி நான் இருக்கேன்னு சொல்றாங்க. எனக்கு ஹீரோவோட ஒய்ஃப் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் அனுப்பிடுறா. அடுத்து ஹீரோ ஹீரோயினையும் தனியா விட்டு அவ கிளம்பிட்டா. என்ன இதெல்லாம் நீ கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, என் அங்கிள் இந்த சொத்துக்காக ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஈஸியா கிவ் அப் பண்ற பர்சன் கிடையாது. ரொம்பவே காஷியஸா இருப்பாங்க. அதனால அவங்களோட ரியல் ஃபேஸை நான் எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு தான் எவிடன்ஸ் இருக்கே அப்படின்னா, இதெல்லாம் பத்தாது. என் பேரண்ட்ஸோட டெத்துக்கு நான் ஜஸ்டிஸ் வாங்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ என் அம்மா மாதிரி உன் பேரண்ட்ஸையும் உன் அங்கிள் தான் கொன்னாங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. வெளிய வந்த டாக்டர் கிட்ட தாத்தா ஹீரோட கண்டிஷன் கேட்குறாங்க. நான் அவனோட உயிரை சேவ் பண்ணிட்டேன். பட் அவன் கண்ணு முழிக்கிறது கடவுளோட கையில தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன இவன் சாவவே மாட்றான்? எத்தனை டைம் அவன பாய்சன் பண்றது? இந்த டைம் பவர்ஃபுல்லான பாய்சன் வேற குடுத்துருந்தேன். இன்னும் சாக மாட்றானா? நமக்கு எப்போ தான் சொத்தெல்லாம் கிடைக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கோவப்படுறாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல. அவன் கண்ணு முழிச்சாலும் பெட்ட விட்டு எந்திரிக்கிறது கஷ்டம்னு. அவன் அப்படியே கண்ணு முழிச்சாலும் அந்த பெட்லயே இருந்தா ஒரு வேஸ்ட்டு. அப்புறம் இந்த ஃபேமிலியோட சொத்தியெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு அங்கிள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜியா ஃபேமிலியில பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்புனதுனால இப்போ பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணு உங்க பிளானுக்கு யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ அவ ஜெயில்ல இருக்கா. இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? அப்படின்னு அங்க வந்து கத்துறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கோம். எங்கள நீங்க கோவப்படுத்துறீங்கன்னா, நீங்க பண்ண தப்புக்கான எல்லா எவிடன்ஸும் எங்க கையில தான் இருக்கு. சாகுறதா இருந்தா எல்லாரும் சேர்ந்து தான் சாவோம். அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. இந்த அளவுக்கு நீங்க கோவப்பட வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு உட்காருங்க. நான் உங்ககிட்ட பொறுமையா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு வேற சான்ஸ் இருந்தா, நான் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்க போறேன்? அப்படிங்கிற மாரி அங்கிள் அவங்கள காம் டவுன் பண்றான். என்ன ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும், என் பொண்ண எதுக்கு யூஸ் பண்ணீங்க? அதான் உங்க பையன் இருக்கான்ல, அவன யூஸ் பண்ணி ஹீரோ பாய்சன் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, எனக்கும் அந்த ஐடியா இருந்துச்சு. பட் ஹீரோக்கு எங்க மேல ஆல்ரெடி டவுட் இருக்கு. எங்கள அவன் பக்கத்திலேயே விடுறது கிடையாது. அதனால தான் என் பையனுக்கு அந்த சான்ஸ் இல்லாம போச்சு. நான் அந்த ஃபூல தான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். பட் அவளுக்கு நான் சொல்றதும் புரிய மாட்டேங்குது. அதனால தான் ஹீரோட கதைய க்ளோஸ் பண்றதுக்காக உங்களோட பொண்ண நான் சூஸ் பண்ணேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கு காம்பன்சேஷனா நான் ஃபேமிலி மொத்தத்தையும் டேக் ஓவர் பண்ண பிறகு, அதுலேருந்து 10% ஷேர உங்க ஃபேமிலிக்கு குடுக்குறேன். அது போக மிஸ்டர் ஜேம்ஸ் 200 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுல 100 மில்லியன் உங்களுக்கு நான் குடுத்துடுறேன். உங்க பொண்ணுக்கும் நான் பெஸ்ட்டான லாயர சூஸ் பண்ணி, சீக்கிரம் 3 to 5 மந்த்ஸ்ல வெளிய வர மாரி பார்க்குறேன். வெளிய வந்ததும் உங்க பொண்ண என் பையன் கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கு பிறகு ஃபேமிலியோட இன்வெஸ்டர்ஸ் அவ தான் அப்படின்னு சொல்ல, பேரண்ட்ஸ்க்கும் இது ஓகேவா இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கணும். இல்லன்னா நீங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அங்கருந்து கிளம்பிட்டாங்க. என்ன என்னோட மணிக்கு நீங்களாம் ஆசைப்படுறீங்களா? அத ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும். அப்படின்னு அங்கிள் அவங்களையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் மேல அவங்களுக்கும் சந்தேகம் இருக்கு. சொன்னதெல்லாம் ஒழுங்கா பண்ணுவானா? இல்ல மறுபடியும் நம்மள ஏமாத்திருவானா? அப்படின்லாம் கேட்டா, எதுக்கு கவலைப்படுறீங்க? அப்படியே அவன் பேச்சு மீறி நடந்துக்கிட்டானா, அவன் பண்ண கிரைம்க்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அவன் பிரதரையும், சிஸ்டர் இல்லாவையும் கொன்னது அவன் தான். அதுக்கான எவிடன்ஸ நான் வெளிய விட்டுருவேன். நீங்க தானே இந்த ரெக்கார்டர வச்சிருக்கீங்க. பத்திரமா வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, அப்பவும் எடுத்து காமிக்கிறாங்க. அது என் கையில தான் இருக்கு அப்படின்ட்டு. அந்த டைம் ஒரு கார் வேகமா அவங்கள இடிக்கிறதுக்காக வருது. ஸோ டிரைவர் பிரேக் போடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்து பிரேக்கும் பிடிக்கல. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் அங்க நடக்குது. ஹீரோயின் இங்க வீட்ல ஹீரோ டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுவும் ஹெல்ப் வேணுமா மேடம் அப்படின்னு கேட்டா, இல்ல ஹேண்ட்ஸம் பிரதரை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அவனும் அவகிட்ட டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பான். என்ன பண்ற? இங்க யாராவது பாத்துற போறாங்க அமைதியாரு அப்படின்னு அவனும் வான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போதான் அவளுக்கு கால் வருது. ஆக்சிடென்ட்டை பத்தி கேள்விப்பட்டதும் அவளும் ஹாஸ்பிட்டல் போறா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நியூஸ் கிடைச்சிச்சு உங்க அப்பாவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. நான் அந்த பிளேஸ்க்கு பார்த்தேன். எனக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆக்சிடென்ட்ல ஸ்டெப் மாமும் டிரைவரும் இறந்துட்டாங்க.
உங்க அப்பா உயிர் தப்பிச்சிருந்தாலும் அவங்களோட கண்டிஷனும் டேஞ்சர்ல தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. சரி அவங்க லாஸ்டா யார மீட் பண்ணது அப்படின்னு கேட்டா, அங்கிளோட ஃபேமிலி தான் சொன்னதுமே, ஸோ அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. உள்ள போய் அப்பாவ பார்க்க போறா. அப்பாவோட கையில தான் இந்த ரெக்கார்டர் இருக்கு. ஸோ ஹீரோயின் அத எடுத்துக்கிறா. அங்கிளுக்கும் நியூஸ் கிடைக்குது. ஒரு பர்சன் காலி, இன்னொரு பர்சன் டேஞ்சரான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இனி அவங்களால நம்மள வந்து பிளாக்மெயில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஆன்டிக்கும் இப்ப நிம்மதியா இருக்கு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் தாத்தா மட்டும் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ திரும்ப குடுத்துட்டா போதும். அப்புறம் ஃபேமிலியோட கண்ட்ரோல் நம்ம கையில அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக தாத்தாவ மீட் பண்ணி போய் பேச, தாத்தா அத கேட்டு கோவப்படுறாங்க. என்ன மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் மறுபடியும் வேணுமா? அதுக்கு நான் சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணு. உங்களோட பிளான்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் இன்னும் சாகல. கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அவன் என்னைக்கு எந்திரிச்சு வந்தாலும் சரி, இந்த சொத்து எல்லாமே அவனுக்கு தான். இவ்வளவு நாள் நான் உன்ன நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னொரு டைம் ஹீரோட சொத்த பத்தி கேட்கறதா இருந்தா என் முன்னாடியே வந்துடாத அப்படின்னு கோவமா திட்டி எல்லாரும் வெளியே அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றது? தாத்தா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ குடுக்கலன்னா நம்ம எப்படி பவருக்கு வர்றது? அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியா பேசுறாங்க. ஹீரோ பாய்சன் பண்ண மாதிரி ஏன் தாத்தாவோட கதையை முடிச்சு விடக்கூடாது? அப்பனா நமக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கேட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்றான். அவங்க ஓல்டு மாஸ்டர் கொல்றதுக்கும் பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது மாஸ்டர்? நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு கேட்டா, ஹீரோ வேண்டான்னு சொல்றான். ஆமா, எனிமீஸ் இந்த டைம் நம்ம அலர்ட் பண்ணக்கூடாது. இது நமக்கான ரைட் சான்ஸ். இத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அவங்கள ட்ரிக் பண்ணி 3 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த பிளானுக்கு தாத்தாவோட சப்போர்ட்டும் தேவை. இனி அவங்ககிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ டிசைட் பண்றான். ஸோ ஹீரோயின் போயிட்டு தாத்தா கிட்ட பேசுறா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே தாத்தா மீட் பண்ணதுக்காக அங்கிளும் ஆன்ட்டி வராங்க. லாஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பேசுனது தப்பு தான். நான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டேன். மணியை விட ரூல்ஸ் தான் முக்கியம். ஸோ நான் இன்னொரு டைம் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை பற்றி உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஹீரோ கண்ணு முழிக்கிற வரைக்கும் அவனுக்காக இந்த கம்பெனியை நான் கரெக்டாக ரன் பண்ணுவேன் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாங்க. நாங்கள் பேசுனது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த டீ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்காக தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். இது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு ஆன்ட்டி டீயை கொடுக்குறாங்க. இப்போவாது உங்கள் தப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே. இன்னொரு டைம் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தாத்தா இப்போ டீயை வாங்கி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டாங்க. வெளியே போயிட்டு பையன்கிட்டயும் தாத்தா டீயை குடிச்சிட்டாங்க. இனி நாளைக்கு காலைல தாத்தா கண்ணு முழிக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் நடக்க போற மீட்டிங்ல நானும் நீ தான் கம்பெனியோட மொத்த பவரையும் எடுக்க போறோம் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட ஆல்ரெடி எல்லா மேட்டரையும் சொன்னதுனால தாத்தா அந்த டீயை ஒழுங்கல. அதுக்கு பதிலா அங்க துப்பிட்டாங்க. அவன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்னையே பாயசம் பண்ண பார்த்துருக்கான். நல்ல வேளை நீ என்கிட்ட வந்து சொன்ன. ஆமா, நீ உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா? இல்ல நீ ஃபுல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க. அப்புறம் என்ன அவங்க பாய்சன் பண்ணாங்கன்னா, அப்போ ஹீரோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தாத்தா பயப்படுறாங்க. இல்ல, ஹீரோ ரொம்பவே நார்மலா இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகாது. நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் நான் தான் மிராக்கிள் டாக்டர் அப்படின்னு ஹீரோயின் அவளோட ஐடென்டிட்டியை சொல்றா. அடுத்து தாத்தாவும் ஹீரோவை பார்க்க போறாங்க. உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க. பட் ஏன் என்கிட்ட சொல்லல? நான் எவ்வளோ ஒரிடா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு தாத்தா வந்து கேக்குறாங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தா நீங்க சிக்காவீங்க. உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தான் நாங்க சொல்லல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதுல என்னோட தப்பு இருக்கு. நான் உனக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் சாரியா ஃபீல் பண்றேன். நான் இவ்வளவு நாள் உன் அங்கிளை நம்பிட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. நீங்க இதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியதில்ல. தப்பு பண்ணவங்களோட ட்ரூ கலர்ஸை நான் ரிவீல் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்கிள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்க வந்திருக்க ப்ரெஸ் பீப்புளுக்குமே ஹீரோட கண்டிஷன் பத்தி தெரிஞ்சிருக்கு. அவன் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிள் வந்ததும் எல்லாரும் வந்ததுக்காக தேங்க்ஸ். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட நெஃப்யூ அவனை பாய்சன் பண்ணி அவன் இப்போ கோமால இருக்கான். அப்புறம் என் அப்பாவுக்கும் அதனால உடம்பு சரியில்லை. அவங்க சிக்கா வீட்டில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மாஸ்டர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். எங்க அப்பாவோட லெகசியை இன்னிலிருந்து நான் டேக் ஓவர் பண்றேன் அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. அந்த டைம் அங்க தாத்தா பேரன் எல்லாருமே வராங்க. தாத்தா அவன்கிட்ட வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அப்பா என்ன டீல பாய்சன் பண்ணி கொல்ல பார்த்திருப்ப அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்னப்பா இப்படிலாம் சொல்றீங்க? நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அங்கிள் சொன்னா, உன் நெஃப்யூட கம்பெனிக்காக நீ அவனையும் பாய்சன் பண்ணி கொல்ல பார்த்தல, எனக்கு இப்ப எல்லாமே தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. உங்களுக்காக உங்க பையன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா இப்போ வேற ஒருத்தர் பேச்சு கேட்டு வந்து இப்படி உங்க பையன் மேலே சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? அவங்க இந்த ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆன்ட்டி ஆர்கியூ பண்றாங்க. யார் சொன்னது எவிடன்ஸ் இல்லைன்னு? அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏய், நீ அப்போ ஃபூல் கிடையாதா? ஆக்ட் பண்ணிட்டா இருந்த அப்படின்னு ஆன்ட்டி கேக்குறாங்க. அடுத்து பின்னாடி இருக்கிற பர்சனையும் பார்த்துட்டு நீ மிராக்கிள் டாக்டர் கூட தானே இருப்ப அப்படின்னு கேட்டா, எங்க மிராக்கிள் டாக்டர்கிட்ட மரியாதையை பேசுங்க அப்படின்னு அவ வார்ன் பண்றா. அப்போ இந்த ஃபூல் தான் மிராக்கிள் டாக்டரா அப்படின்னு ஆன்ட்டி ஷாக் ஆகுறாங்க. அடுத்து அந்த வீடியோ ப்ளே பண்றாங்க. அதுல ஹீரோ பாய்சன் பண்றதை பத்தி அவங்க பேசி இருந்திருப்பாங்க.
ஸோ, இப்போ அந்த வீடியோவ எல்லாரும் பார்த்ததும், "இல்ல இது ஃபேக்கான வீடியோ. இது ஒரிஜினல் கிடையாது. நான் எப்படி அந்த மாரிலாம் பண்ணுவேன்? என்கிட்ட இருந்து மொத்தமா மேனேஜ்மென்ட் ரைட்ஸ வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரிலாம் என்ன ப்ளேம் பண்ண பார்க்குறான். நான் எந்த தப்புமே பண்ணல." அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. இத தவிர என்கிட்ட நெறைய எவிடன்ஸ் இருக்கு. இத நான் உங்க ரூம்லேருந்து எடுத்த பாய்சன். இதுவும் ஹீரோவோட உடம்புல இருந்த பாய்சனும் சேம் தான். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்படின்னு கேட்டா, "இத நான் பண்ணல. என் ஒய்ஃப் தான் பண்ணியிருந்திருப்பா. அவளோட ஃபேமிலில தான் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரிசர்ச் பண்ண பாய்சன கொண்டு வந்து தான் ஹீரோ மேல யூஸ் பண்ணியிருந்திருக்கா. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. "என்ன நீ இப்படி சொல்ற? நான் எல்லாத்தையும் உனக்காக தானே பண்ணேன்." அப்படின்னு ஆன்டி சண்டைக்கு வந்தா, "அப்பா நான் மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணது உண்மையா இருக்கலாம். பட் என்னால யாரும் சாகலல்ல. இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்னு அங்கிள் கேட்டுட்டு இருக்காங்க. "உன் மேல இந்த ஒரு தப்பு மட்டும் இல்ல. நீ பண்ண நெறைய தப்புக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு." அப்படின்னு அங்க இப்போ ஹீரோனோட அப்பா வராங்க. "நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? நீ சாகுற நிலைமையில தானே இருந்த." அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் தான் அப்பாவ சேவ் பண்ணியிருந்திருக்கா. அவங்க இப்ப ரெக்கார்டர காமிச்சு அவங்களே சரண்டர் ஆயிட்டாங்க. ஸோ அங்கிளோட ஃபேமிலியையும் அவங்க பண்ண கிரைம்க்காக ஜெயிலுக்கு போறாங்க. அடுத்து ஹீரோயின காமிக்கும்போது, அவ டிராகன் ஃப்ளைய பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம பேரண்ட்ஸ் டெத்துக்கான பனிஷ்மெண்ட்ட அவங்களுக்கு நம்ம வாங்கி குடுத்தாச்சு. இனி நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அப்படின்னு ஹீரோவ ஹக் பண்ணி கிஸ் பண்றான். அத இங்க ஹீரோவோட பெர்சன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அவ மேல அசிஸ்டன்ட்க்கு ஒரு கண்ணு போல. ஸோ அவகிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவ அடிக்கிறா. அங்க பாரு அவங்க எவ்ளோ ரொமான்டிக்கா இருக்காங்க. ஆனா நீ மட்டும் என்ன ஒரு திருடன் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கியே என்ன? அப்படின்னு கேட்டா, "நீ என்ன பேசுற? அவங்களும் நம்மளும் ஒண்ணா?" அப்படின்னு மறுபடியும் அடி வாங்கிட்டு இருக்கான். இதோட இந்த ட்ராமாவையும் ஹாப்பி எண்டிங்ல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.